புதிய ஏற்பாட்டுல யாக்கோபு நிருபம் 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். இதோ பொறுமையாய் இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே. யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இரக்கமும் உள்ளவராய் இருக்கிறாரே. ஆண்டவர் ஒரு தரம் சொன்னார், 2 தரம் கேட்டிருக்கான்னு சொல்ல, கர்த்தர் ஒரு தரம் சொன்னா நம்ம 4 தரம் கேட்டிருக்கிறோம். ஆமென். அப்போ காலங்கள் போக போக கேட்பது அதிகமாய் கொண்டே இருக்கும். சரி, உபவாச ஜெபங்கள், வீட்டு கூட்டங்கள் உங்கள் வீடுகளில் சீக்கிரம் வைத்து ஜெபம் பண்ணுங்கள். மாதம் 3 முடிந்து 4ஆவது மாதத்தில் வந்திருக்கிறோம். தேவனுக்கு பயப்படுகிற பயத்தை எவ்விதத்திலும் உங்க குடும்பத்துக்கு நீங்கள் காண்பீங்கள், உங்கள் சபைக்கு நீங்கள் காண்பீங்கள், உங்க வீட்டுக்கு ஒரு ஆசீர்வாதத்துக்கு நீங்கள் வழிக்கிறவர்கள். அல்லேலூயா. நம்பர் 1, உங்க வீட்டுக்கு நீங்கள் பக்தியை காண்பீங்க, உங்க சபைக்கு நீங்கள் பக்தியை காண்பீங்க, உங்கள் குடும்பத்துக்கு ஆசீர்வாதத்துக்கான வழியை திறந்து விடுங்க. பிரைஸ் தி லார்ட். உபவாச ஜெபம், வீட்டு கூட்டம் நீங்க வைப்பது உங்களுக்கு ஆசீர்வாதமானது. அதனால உங்களுக்கு ஆசீர்வாதத்தை வருவதற்கு நான் வழி திறந்து கொடுக்க ஆலோசனை சொல்லுகிறேன். செய்யுங்க, கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாம். நல்ல பிதாவே, இந்த வேத பகுதிக்காக நன்றி. ஒவ்வொரு நாளும் நாங்கள் கூடி வரும்போது எங்களுக்கு நல்ல ஆலோசனை கொடுக்குறீங்க. கண் வைத்து ஆலோசனை சொல்லுகிறவர், சந்தேகங்களை நிவர்த்தி ஆக்குகிறவர், புரியாதவர்களை புரிய வைக்கிறவர், பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு வழிகாட்டுகிறவர். ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். வசனங்களுக்காக மனப்பூர்வமாய் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய ஞானத்தில் அல்ல, அறிவில் அல்ல, ஆண்டவரே, கிறிஸ்து இயேசுவுக்குள் இருக்கிற சுயாதீனத்தை, கிறிஸ்து இயேசுவுக்குள் இருக்கிற நன்மைகளை, கிறிஸ்து இயேசுவுக்குள் இருக்கிற ஆசீர்வாதங்களை நாங்கள் எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும், நாங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், உடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கிற ஆவியானவர் உதவி செய்யும்படியாய் ஜெபப்படுகிறோம். ஆண்டவரே, ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உயிர் வாழும் நாட்களெல்லாம் கோடி கோடி உழைத்திடுவே, உயிர் வாழும் நாட்களெல்லாம் கோடி கோடி உழைத்திடுவே, வசனங்கள் பாதைக்கு தீபமும் கால்களுக்கு வெளிச்சமா இருக்கிறது. வெளிச்சம், வேத வசனத்தினுடைய வெளிச்சம் காட்டி நாங்கள் இப்படி நடக்க வேண்டும், இந்த இடத்துல இந்த காரியம் இருக்கிறது என்பதை காட்டி கொடுக்கிற ஆவியானவர், புரிய வைக்கிற ஆவியானவர், உணர்த்துகிற ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த யாக்கோபு நிருபம் 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே நம்ம வாசிக்கின்ற போது, பொறுமையாய் இருக்கிறவர்கள், இதோ பொறுமையாய் இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்கிறோமே, பாக்கியவான்கள் என்கிறோமே. யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்களே, கர்த்தருடைய செயலின் முடிவையும் கற்றிருக்கிறீர்களே. கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இரக்கமும் ஆமென் உள்ளவராய் இருக்கிறாரே. அல்லேலூயா. இந்த புதிய ஏற்பாட்டுல யாக்கோபு நிருபத்துல வாசிக்கும் போது யோபு என்கிற பக்தனை குறித்து பாக்கியவான்கள் லிஸ்ட்ல கொண்டு வந்து வைக்கிறார். இயேசு கிறிஸ்து மத்தேயு சுவிசேஷத்துல 5ஆம் அதிகாரத்துல 9 விதமான பாக்கியவான்களை கொண்டு வர்றார்.
எத்தனை விதமான பாக்கியவான்களை சொல்றாரு? அந்த 5ஆம் அதிகாரத்தில் வாசிக்கின்ற போது ஒன்றிலிருந்து அவர் மலையின் மேல் வந்து உட்கார்ந்தார். அவருடைய சீசர்கள் அவரிடத்தில் வந்தார்கள். அவர் தமது வாயை திறந்து அவர்களுக்கு உபதேசித்து சொன்னது என்னவென்றால், ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவருடையது. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், ஆறுதல் அடைவார்கள். சார்ந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். நீதியின் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். தேவனை தரிசிப்பார்கள். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவருடையது. என்ன நிமித்தம் உங்களை துன்பப்படுத்தி பலவிதமான தீமையான மொழிகளை உங்களை பொய்யால் சொல்வார்களானால் பாக்கியவான்களாக இருப்பீர்கள். சரி, கீழே வந்து இந்த 9 விதமான பாக்கியவான்களை என்று ஆண்டவர் சொல்றாரு. இதோடு கூட ஆண்டவருடைய வசனத்தை நன்றாய் அறிந்த சபைக்கு யாக்கோபு என்கிறவர் சொல்லும் போது இன்னொரு பாக்கியவானை கூட்டி சொல்றாரு. நிறைய பாக்கியவான்கள் இருக்குது பைபிள்ல. அதுல யாக்கோபு என்ன சொல்றாருன்னா, பொறுமையா இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அப்ப அந்த பொறுமைக்கு யாரை கொண்டு வந்து வைக்கிறார்னா, யோபு என்கிற ஒரு மனிதனை கொண்டு வந்து வைக்கிறார். கவனிங்க, இதோ பொறுமையா இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்கிறோமே. யோபை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள், யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள், கர்த்தருடைய செயலின் முடிவையும் நீங்கள் கண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் இரக்கமும் மன உருக்கமும் இரக்கமும் உள்ளவராய் இருக்கிறாரே. ஆமென். சரி, ஒரு யோபுன்னு ஒருத்தரை கொண்டு வந்து வைக்கிறார். யாரை கொண்டு வந்து நிறுத்துறாரு? யோபு என்கிறவரை கொண்டு வந்து நிறுத்துறார். ஆமென். இன்னைக்கு யோபு பற்றி ஒரு சில வார்த்தையை நம்ம பார்க்கணும். யோபு இந்த வார்த்தையில வந்து அவர் சொல்றாரு, நீங்க அந்த வசனத்தை நல்லா நீங்க புரிந்து கொண்டு தான் அடுத்த பகுதிக்கு நம்ம போகணும். அந்த வசனத்தை நீங்க நல்லா கவனிக்கணும். அடுத்த வசனத்துக்கு ஓடுறதுக்கு முன்னாடி அந்த வசனத்தை நல்லா கவனிக்கணும். இதோ பொறுமையா இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்கிறோமே. யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். சரி, இருங்க, அவன் எடுத்துக்கிறோம். யோபினுடைய பொறுமையை குறித்து என்ன கேள்விப்பட்டிருக்கிறோம்? அந்த நாட்கள் உள்ள சபைக்கு யாக்கோபு எழுதும்போது எழுதுறாரு, இது சபைக்கு பொதுவான இருக்கும். யோபினுடைய பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீங்க. அவன் என்ன பொறுமையா இருந்தார்? என்ன காரியத்துல பொறுமையா இருந்தார்? யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீங்கன்னு சொல்றாரு. சரிங்களா? அவன் என்ன காரியங்கள பொறுமையா இருந்தார்? சோதனையில பொறுமையா இருந்தாரு, உபத்திரவத்துல பொறுமையா இருந்தாரு. அப்புறம் சரி, நீங்க எல்லாம் சொல்றீங்க. சரி, எல்லாமே சரிதான். ஆனா எல்லாமே ஃபுல்ஃபில் பண்ணக்கூடிய ஒரு வார்த்தை இருக்குது. சரி, நீ சொல்றது எல்லாமே சரிதான், ஆனா முழுமையாக்கக்கூடியதாக அது இல்லை. யோபினுடைய பொறுமையை குறித்து நீங்கள் என்ன கேள்விப்பட்டது என்ன அப்படின்னு பார்க்கும்போது, யோபினுடைய பொறுமையை குறித்து என்ன காரியம் கேள்விப்பட்டீங்க அப்படின்னு பார்க்கும்போது 2 காரியம். ஒன்று, யோபு புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். யோபின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அதற்கு அவன், நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய், தேவன் கையில நன்மையை பெற்ற நாம் தீமையும் பெற வேண்டாமோ என்றால், இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை. 2 இடத்துல குறிப்பிட்டு சொல்றாரு. யோபுடைய பொறுமை எதுல விளங்குச்சு? யோபுடைய பொறுமை எப்படி விளங்க பண்ணினார்? அவருடைய வாழ்க்கையில பொறுமையை குறித்து நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே. எப்படி அறிந்திருக்கிறோம்? எதை குறித்து அறிந்திருக்கிறோம்? 2 காரியம். ஒன்று, அவர் வந்து என்ன செய்யவில்லை? 2 காரியங்கள். ஒன்று, இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவில்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. அடுத்து சொல்றாரு, இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை. அல்லேலூயா. சரி, யோபு பற்றி கொஞ்சம் பார்ப்போம். நீங்க கவனிங்க, பைபிள் வாசித்தவங்களுக்கு தெரியும், இவ்வளவு பாடுகள் ஒரு மனிதன் பட முடியுமா? யோபுன்னு ஒரு மனிதர் இருக்கிறாரு. யோபுவை பற்றி
பைபிள்ல நிறைய இடத்துல எழுதப்படல. 3, அதாவது யோபை பற்றி ஒரு புஸ்தகமே எழுதப்பட்டிருக்குது. யோபனுடைய வாழ்க்கையினுடைய சரித்திரம் ஒரு புஸ்தகம் எழுதப்பட்டிருக்கு. ஆனால் இந்த சரித்திரங்களை படித்தவர்கள் கூட நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, இவ்வளவு ஒரு கடினமான துன்பங்களை ஒரு மனிதன் தாங்கிக் கொள்ள முடியுமா? உண்மையாகவே இது நடந்தது தானா? இது எங்களால ஏற்றுக்கொள்ள முடியல. யோபு மனிதன் ஒரு பக்தன் இருந்தாலும், அவன் எவ்வளவுதான் பக்தியா இருந்தாலும் இவ்வளவு துன்பங்களை அவன் சகிக்க கூடுமா ஒரு மனுஷன்? கண்டிப்பா முடியாது. அப்படின்னு ஒரு கூட்டம் யோபுவை பற்றி வாழ்க்கை இது கற்பனை தான் இல்லைன்னு சொல்றாங்க. அப்படி சிலரால ஏற்றுக்கொள்ள முடியல. ஆனால் வேதத்துல 3 இடத்துல இந்த யோபை பற்றி பார்க்கிறோம். 1, யோபு புஸ்தகம் முழுவதும் 42 அதிகாரங்கள் ஒரு பகுதி இருக்குது. நம்பர் 1. இதை நம்பாவிட்டாலும் கூட இன்னும் 2 பகுதி இருக்குது. இன்னும் 2 பகுதி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. எசேக்கியேல் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, எசேக்கியேல் 14:14 வாசிக்கின்ற போது 14:14 அப்பொழுது நோவா, தானியேல், யோபு ஆகிய 3 பேரும் 3 புருஷரும் அது நடுவில் இருந்தாலும் அவர்கள் தங்கள் நீதியினால் தங்கள் ஆத்துமாக்களை மாத்திரம் தப்பிப்பார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். இங்க எசேக்கியேல் இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, ஒரு கலவரம், அதாவது கலவரம், ஒரு நியாயத்திற்கு ஒரு அழிவு வரப்போகுது. இஸ்ரவேலை குறித்து சொல்லும் போது சொல்றாரு, உலகத்துக்கு உண்டாகிற அழிவு குறித்து கூட அதை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு அழிவு வரப்போகுது. அந்த அழிவுல நீங்க எவ்வளவு ஜெபம் பண்ணாலும் அந்த அழிவின் பகுதியில என்ன நடக்கும்னு சொன்னா, அந்த பேரழிவில் இருந்து நோவா, தானியேல், யோபு ஆகிய 3 புருஷரும் அது நடுவில் இருந்தாலும் அவர்கள் தங்கள் நீதியினால் தங்கள் ஆத்துமாக்களை மாத்திரம் தப்பிப்பார்கள் என்று சொல்லி கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்போ இங்க ஆண்டவரே சொல்றாரு, யோபு பேரை மறுபடியும் எசேக்கியேல் இடத்துல சொல்றாரு. அப்புறம் வேதத்துல வாசிக்கும்போது இப்ப வாசித்தோம் இல்லையா, யாக்கோபு நிறுவனத்துல யாக்கோபு மறுபடியும் விடாம யோபுடைய வாழ்க்கையை குறித்து சொல்றாரு. அப்ப 3 பகுதியில இந்த யோபை பற்றி நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. இந்த யோபை பற்றி யோபு தான் என்ன சொல்றாரு அவருடைய வாழ்க்கையில, யோபுடைய வாழ்க்கையில இவ்வளவு பொறுமையா இருப்பது எப்படி அவரால் இருக்க முடிந்தது? இதற்கு காரணம் என்ன? இந்த 5ஆம் அதிகாரம் யாக்கோபு நிறுவனம் 11ஆம் வசனத்தை நான் மறுபடியும் இன்னொரு மொழிபெயர்ப்பில் வாசிக்கிறேன். பாருங்க, பொது மொழிபெயர்ப்பில் நான் வாசிக்கிறேன். அது எப்படி எழுதப்பட்டிருக்குன்னா, யோபு 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை, தளரா மனமுடையோர் பேறு பெற்றோர் என்கிறோம். தளரா மனமுடையோர் பேறு பெற்றோர் என்கிறோம். யோபுவின் தளரா மனதை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். இறுதியில் ஆண்டவர் என்ன செய்தார் என்பதும் உங்களுக்கு தெரியும். ஏனெனில் ஆண்டவர் மிகுந்த பரிவுள்ளமும் இரக்கமும் கொண்டவர் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆமென். ஆண்டவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? அவர் முடிவில் என்ன செய்தார்னு பார்க்கிறோம். யோபுவை குறித்து பார்க்கும்போது தளரா மனமுடையோர் பேறு பெற்றோர் என்று நம்ம சொல்லுகிறோம். யோபுவின் தளரா மனதை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். இறுதியில் ஆண்டவர் என்ன செய்தார் என்பதையும் உங்களுக்கு தெரியும். ஏனெனில் ஆண்டவர் பரிவுள்ளமும் இரக்கமும் கொண்டவர். ஆமென். ஆண்டவர் இந்த யோபுடைய வாழ்க்கையில எப்படி செயல்பட்டார், அவர் செயல்படுகிற போது அந்த யோபுவை குறித்து ஆண்டவர் என்ன நினைத்தார், அவர் எப்படி நடந்து கொண்டார், அவருடைய முடிவு என்னவாய் மாறிற்று என்பதை குறித்து நம்ம முழுமையாக 1-2 அதிகாரங்களை முதல் பகுதியில் வாசித்து முடிவு எப்படி என்பதை 42ஆம் அதிகாரம் 10 கடைசி வசனம் வரைக்கும் வாசிக்கும் போது நமக்கு ரெண்டாக தெரியும். கவனிங்க. அல்லேலூயா. வசனத்திலே பார்க்கும்போது யோபுடைய வாழ்க்கையில, யாருடைய வாழ்க்கையில? யோபுடைய வாழ்க்கையில. இன்னைக்கு யோபுவை குறித்து நிறைய பேருக்கு தெரியாம இருக்கும். யோபு யாரு, அவர் எப்படிப்பட்டவர், எங்க குடியிருந்தார், அவர் என்ன செய்தாரோ, அவருடைய ஆஸ்தி என்ன, அவருடைய நிலைமை என்ன, அவர் எப்படி பணக்காரரா ஏழையா வந்தாரு, அந்த தேசத்துல எப்படி இருந்தாரு, எவ்வளவு ஆடு மாடுகள், எவ்வளவு ஒட்டகைகள், எவ்வளவு வேலைக்காரர்கள், எவ்வளவு ஏர் உழுகிற எருதுகள், எவ்வளவு கழுதைகள், எவ்வளவு ஆடுகள், எவ்வளவு மாடுகள், எவ்வளவு வேலைக்காரர்கள் இருந்தார்கள் என்பதை தெளிவா ரொம்ப அழகா குறிப்பா சொல்லப்படுது. இப்போ இந்த சமயத்துல தான், இந்த சூழ்நிலையில தான், அந்த சமயத்துல யோபுவை பற்றி தேவன் பரலோகத்துல சாட்சி கொடுக்க ஆரம்பிக்கிறார்.
அப்போ சாத்தானை பார்த்து கேட்கிறாரு, எங்க இருந்து வரேன்னு. சாத்தான் பரலோகத்துக்கு போயிருக்கலாம். எங்க இருந்து வரேன்னா பூமியெல்லாம் சுற்றி பார்த்து வரேன். அப்ப ஆண்டவருடைய சிருஷ்டிப்புல ஆண்டவர் என்ன ஒரு சேலஞ்சுக்காக மனிதனை படைத்தாரோ அந்த சேலஞ்சை வந்து மறுபடியும் யோபு வைத்து சொல்றாரு. யோபு பார்த்தியா, யோபு நீ கவனிச்சியா, அவன் எப்படி கர்த்தருக்கு உத்தமனா இருக்கிறான், எப்படி அவன் இருக்கிறான்னு பார்த்தியான்னு கேட்கும்போது, ஆமா ஆண்டவரே நான் பார்த்தேன், அவனை நீ என்ன செய்திருக்கிறீர், வேலி அடைத்து பாதுகாத்து வைத்திருக்கிறீர், அது மட்டும் இல்ல அவன் எல்லா கைட்டு செய்கிற வேலைகளையும் ஆசீர்வதித்திருக்கிறீர், அதனால உங்க தேவனே தேவனேன்னு சொல்றான். ஒருவேளை இதெல்லாம் எடுத்துட்டா உங்க தேவனே அவன் சொல்றானா பார்ப்போம் அப்படின்னு ஒரு சவால் விடுகிறான் சாத்தான். வான்னு சொல்றாரு, ஓகே நான் எடுக்க மாட்டேன், நீ போ, எடுக்கிற வேலையெல்லாம் உன்னுடையது, கொடுக்கறது தான் என்னுடையது, எடுக்கிற வேலையெல்லாம் உன்னுடையது, நீ போய் அவைகளை எல்லாம் என்ன செய், எடுத்துக்கொள், ஆனால் அவன் மேல மட்டும் கையை வைக்காதுன்னு சொல்றாரு. அப்போ வந்து ஒரே ஒரு நாளில 1/1 தொடர்ந்து முதலாவது ஆடுகள் சாகிறது, ஒட்டைகள் சாகிறது, வேலைக்காரர்கள் கொல்லப்படுகிறார்கள், கழுதைகள் ஓட்டி கொண்டு போகப்படுகிறது, ஏர்மாடுகள் கொண்டு போகப்படுகிறது, பிள்ளைகள் எல்லாரும் சேர்ந்து ஒரு வீட்டில் இருந்து அத்தனை 10 பிள்ளைகளும் ஒரே நேரத்தில் சாகிறார்கள். இத்தனை சம்பவம் நடந்த போது இதெல்லாம் அறிவிக்க ஒவ்வொருத்தரா வந்து யோபு இடத்துல சொல்லும் போது காதுல கேட்டுக்கொண்டே இருக்கிறாரு. கேட்டு கடைசியில் சொன்னாரு, என்ன சொன்னாருன்னா, கர்த்தருடைய பிள்ளையா இருக்கிற நான் தாயின் வயிற்றில் இருந்து நிர்வாணியாய் நான் பிறந்தேன், இப்பொழுது நிர்வாணியாய் திரும்புவேன், கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார் கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அந்த நேரத்தில் அவன் சொல்லுகிறான், கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார் கர்த்தருடைய நாமத்துக்கு. இந்த பூமியில நான் நிர்வாணியா வந்து பிறந்தேன், எல்லாம் கர்த்தர் கொடுத்ததுதான், இதெல்லாம் கர்த்தர் எடுத்ததுக்காக ஆண்டவருக்கு நன்றி. இப்படி ஒரு மனிதன் சொல்ல முடியுமா என்பதுதான் இன்றைக்கு நிறைய பேருடைய சந்தேகங்கள். வேதத்தை வாசிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் கூட இதை வந்து சொல்ல முடியாதுன்னு தான் சொல்றாங்க. ஆனா தேவனை ஆராதிக்கிற ஒரு மனிதர், ஒரு தேவ பிள்ளை சொல்லத்தான் வேண்டும். அவங்கதான் உத்தமர்கள், அவங்கதான் பக்திமான்கள், அவர்கள் தான் தேவனுக்கு பயந்தவர்கள், அவர்கள் தான் உண்மையான தேவனை ஆராதிக்கக்கூடியவர்கள். அல்லேலூயா. ஆனா நான் அடிக்கடி சபையில விசுவாச மக்கள் மத்தியில பார்க்கிற ஒரு காரியம், ஒரு சின்ன காரியம் அவங்க வீட்டிலோ அவங்களுடைய வாழ்க்கையிலோ அவங்களை சுற்றிலோ நடந்துட்டா அவங்க சொல்றது என்ன தெரியுமா, அவங்க பேசும்போது அவங்க பேச்சுல வந்து ஒரு சலிப்பு காணப்படும். அந்த துணியில என்னவோ இருக்கிறோம், அல்லேலூயா, என்ன நடந்தாலும் இருப்போம், அது வேற, என்னவோ இருக்கிறோம், சொல்லுங்க சத்தமா, எல்லாமே இருக்குது, ஒன்றும் அப்படி நடக்கல, ஒண்ணுமே நடக்கல. ஆனா ஒரு அந்த வார்த்தையில வந்து ஒரு அப்படியே சலிப்பு, என்னவோ இருக்கிறோம், ஆனா ஒண்ணுமே போகல, எல்லாமே இருக்குது, ஏதோ ஜஸ்ட் சின்ன ஒரு காரியம் தான். ஏன் ஆண்டவர் நம்ம தேவை, இதெல்லாம் ஆண்டவர் தெரியாதான், உடனே ஒரு முறுமுறுப்பு, ஆண்டவர் பற்றி ஒரு வார்த்தை அங்க வந்துடுது. ஆனா யோபுவை பற்றி சொல்லப்பட்டது, தேவனை பற்றி ஒரு வார்த்தையும் அவன் பேசவில்லை. அதனாலதான் ஆண்டவர் பார்க்கிறாரு, இவனை நம்பி ஒரு காரியத்தை நம்ம கொடுக்கலாம், சேலஞ்சிங் அவனை வைக்கலாம், சாத்தானுக்கிட்டே சேலஞ்சி வைக்கிறார். அப்ப போயிட்டு மறுபடியும் வரான், மறுபடியும் வந்துட்டு, ஆண்டவரே ஒரு மனிதனுக்கு கொடுக்கறதெல்லாம் எடுத்துட்டா அவன் சாதாரணமா இருக்கதான் செய்வான், ஆனா நீ அவனுடைய சரீரத்துல அவன் ஆரோக்கியத்துல நீ கையை வைத்து பாரு, ஒரு சுகமேனம் அவனுக்கு வரட்டும், அப்பொழுது அவனை தூசிக்கிறானா இல்லையா பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாரு. அவன் சொல்ற, இது கூட நான் கொடுக்க மாட்டேன், இந்த வேலை கூட எனக்கு உள்ளது அல்ல, நீ போய் அவனை தொடும், நீ விரும்புகிறபடியே அவனுக்கு ஒரு வியாதி வரட்டும், அவன் ஜீவனை மாத்திரம் எடுக்காத பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இவன் போய் மறுபடியும் என்ன செய்யறான், ஒரு தொடுக்கிறான், மேலெல்லாம் வியாதி, மேலெல்லாம் சீல் பிடித்து, அது என்ன சொல்றாங்கன்னா அது ஒரு கேன்சர் வியாதின்னு சொல்றாங்க ஆராய்ச்சி. வேத பண்டிதர்கள் என்ன சொல்றாங்கன்னா, நமக்கு மேல வெடிப்பா தோல் வெடித்து புண்ணாடிச்சு அவன் சொல்லிட்டு கொண்டிருந்தான் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஆனால் வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்லும்போது அது என்ன சொல்றாங்கன்னா, அது ஒரு கேன்சர் வியாதின்னு சொல்றாங்க, வெடிப்பு வியாதி. எவ்வளவு காலம் இருந்துச்சுன்னு அறிந்து கொள்றதுக்கு எனக்கு கூட ரொம்ப ஆசை, எவ்வளவு காலம் கஷ்டப்பட்டு இருப்பாரு அப்படின்னு சொல்லும் போது நிறைய வேத பண்டிதர்கள் ஆராய்ச்சி பண்றாங்க, எவ்வளவு காலம் இப்படி கஷ்டப்பட்டு இருப்பாரு அப்படின்னா ஒரு 9 மாதம் அப்படி கஷ்டப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லி நிதானிக்கிறாங்க. அல்லேலூயா. எத்தனை மாதம்? அது என்ன கணக்குன்னு தெரியல, 9 மாதம். அந்த 42 அதிகாரங்களுக்குள்ள நடந்த சம்பவங்கள், அந்த உரையாடல்கள், அவன் இந்த சோதனை வழியா கடந்து சென்ற காலங்கள் ஒரு 9 மாதம். ஆனால் இந்த 9 மாதங்களிலும் அங்க பார்க்கிறோம், அடுத்தடுத்து இவனுக்கு என்ன நடக்குது. அடுத்த 2ஆம் அதிகாரம் கொஞ்சம் உங்களுக்கு கொஞ்சம் விவரமா இருக்கும், 10 வருஷம் கூட நான் வாசித்தேன், இல்ல கடைசி வருஷம் கூட வாசித்தா உங்களுக்கு நல்லா தான் இருக்கும்.
கவனிக்கிறீங்களா? கவனிக்கிற மட்டும் அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். சத்தமா சொல்லுங்க. இல்ல இன்னும் கவனிக்கிற மாதிரி எல்லாரும் சேர்ந்து பக்கத்துல உள்ளவங்க பாருங்க, கவனிக்கிறாங்களா தூங்குறாங்களான்னு பார்த்துடுங்க. கர்த்தர் ஸ்தோத்திரம். இப்போ 2ஆம் அதிகாரம் வாசிச்சு கொஞ்சம் அதை பார்ப்போம். இன்னொரு நாளில் தேவபுத்திரன் கர்த்தருடைய சன்னதியில் வந்து நின்றபோது சாத்தான் அவர்கள் நடுவிலே கர்த்தருடைய சன்னதியில் வந்து நின்றான். கர்த்தர் சாத்தானை பார்த்து, நீ எங்கே இருந்து வருகிறாய் என்றார். சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, பூமி எங்கும் உலாவி அதில் சுற்றி திரிந்து வருகிறேன் என்றான். அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, நீ என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்பு விலகுவனுமான மனுஷனாகிய அவனை போல பூமியில் ஒருவனும் இல்லை. அவன் முகாந்திரம் இல்லாமல் அவனை நிர்மூலமாக்கும்படி நீ என்னை ஏவின போதிலும் அவன் இன்னும் தன் உத்தமத்திலே உறுதியாய் நிற்கிறான் என்றார். மறுபடியும் ஒரு சேலஞ்ச் பண்றார். நீ அவனை துன்பப்படுத்தி அவன் ஏதாவது சொல்லட்டும்னு சொல்லி விருதாவாக ஏதாவது செய்யணும்னு பார்த்த. இப்ப பாருங்க, மறுபடியும் அதே சாட்சி சொல்றாரு, பூமியில அவனை போல ஒருவன் இல்லைன்னு மறுபடியும் சொல்றாரு. அப்ப திரும்ப அவங்க கேட்கிறா பாருங்க, சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, தோலுக்கு பதிலாக தோலையும் தன் ஜீவனுக்கு பதிலாக தனக்கு உண்டான எல்லாவற்றையும் மனுஷன் கொடுத்து விடுவான். ஆனாலும் நீ உன்னுடைய கையை நீட்டி அவன் எலும்பையும் அவன் மாம்சத்தையும் தொடுவீரானால் அப்பொழுது அவன் உமது முகத்துக்கு எதிரே உன்னை தூசிக்கானோ பாரும் என்றான். அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, இதோ அவன் உன் கையில் இருக்கிறான், ஆகிலும் அவன் பிராணனை மாத்திரம் தப்பவிடு என்றார். அப்பொழுது சாத்தான் கர்த்தருடைய சன்னதியை விட்டு புறப்பட்டு யோபின் உள்ளங்கால் தொடங்கி அவன் உச்சங்காலை மட்டும் கொடிய பருக்களால் அவனை பாதித்தான். அவன் ஒரு ஓட்டை எடுத்து தன்னை சுரண்டி கொண்டு சாம்பலில் உட்கார்ந்தான். பாக்குறீங்களா? அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து, நீ இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ? தேவனை தூசித்து ஜீவனை விடும் என்றால் அதற்கு அவன், நீ பைத்தியக்காரி பேசுவது போல பேசுகிறாய். தேவன் கையிலே நன்மையை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமோ என்றால் இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதவிகளினால் பாவம் செய்யவில்லை. அப்போ அதுக்கு பிறகு 3 சிநேகிதர் வராங்க. அதுக்கு பிறகுதான் நிறைய உரையாடல் நடக்குது. கவனிங்க, இப்ப பைபிள் படிச்சது மாதிரி இருக்கு உங்களுக்கு. அல்லேலூயா. இப்போ மனிதனுடைய வாழ்க்கையில நிறைய கேள்விகள் இருக்கு. பைபிள்ல நிறைய கேள்வி இருக்கு. ஆனால் தங்களால் புரிந்து கொள்ள முடியாத, இது ஏன் நடக்குது, இது எப்படி நடந்துச்சு, நடக்க காரணம் என்ன, இது நடப்பதற்கான முகாந்திரம் என்ன, இது நடக்கணுமா, இது நடப்பதற்கான முகாந்திரமே கிடையாது இல்லையா, ஏன் இது நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏராளமான கேள்விகள் வேதாகமத்தில் இருக்குது. அந்த கேள்விகள், அதாவது புதிதாக பைபிள் படிச்சா ஒரு தேவனை அறியாத பிள்ளை 3000 கேள்விகளுக்கு மேலாக கேள்விகள் வருமா பைபிள் படிக்கும்போது. இது ஏன் இப்படின்னு, ஏன்ங்கிற ஒரு கேள்வி. ஆனா இங்க யோபு புஸ்தகத்துல மட்டும் இந்த சோதனைகள் நடுவில் 300 கேள்விகள் நீங்க எண்ணி பார்த்தீங்கன்னா இருக்கும். இது ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு. அப்போ இவ்வளவு பிரச்சனை வழியா யோபு போன போதும் அவனுடைய உத்தமத்திலே அவன் தவறாமல் கடைசி வரைக்கும் இருந்தான். அல்லேலூயா. அத பார்க்கிறோம். இப்ப நீங்க பைபிள் உங்களுக்கு வாசிக்க தெரியாதவங்க வாசித்தது போல் இருக்கும். பிரசங்கம் அது கிடையாது. பைபிள் படிக்க தெரியாதவங்களுக்காக பக்கத்துல உங்களுக்கு தனியாவது கொடுத்து போதையாவது கழுவி வைக்க கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரசங்கம் அது கிடையாது. யோபு அவன் பொறுமையா இருந்தது மட்டுமல்ல, பொறுமையா இருந்ததுனால அவன் என்ன பேசாம இருந்தா எதை பேசினான். 2 காரியம். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். நம்பர் 1, யோபு பொறுமையா இருந்ததனால் எதை பேசாம இருந்தான், எதை பேசினான் என்பதை நீ உலகத்துல கவனிக்கணும். 2 காரியம். 1, எதை பேசாம இருந்தாலும் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். எவைகளை பேசாம இருந்தோம்? தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. அவன் வந்தான் இவன் வந்தான் அப்படி கிடைச்சு நத்திங், ஒன்றுமே அங்க பேசுறதுக்கே இடமே கொடுக்கல. கடைசியா ஒரு வார்த்தை சொன்னாரு. எல்லாரும் வந்து சொன்ன பிறகு கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தர் சொன்னார். அதுக்கு இடையில நான் நிர்மணியா எங்க அப்பா வயிற்றுல இருந்து வந்தேன், நான் நிர்மணியா போவேன், அவ்வளவுதான். நான் இதெல்லாம் வந்ததுதான் ஒளி, இதெல்லாம் நான் கொண்டு வந்தது கிடையாது அப்படின்னு முடிச்சுட்டாரு. அப்போ மனைவி மறுபடியும் ட்விஸ்ட் பண்றாங்க. ஐயா உனக்குதான் சொல்ல வேணுமாச்சு, நீ என்ன பெரிய உத்தமமா இருந்து என்னதான் செய்ய போற, உனக்கே வியாதி வந்துருச்சு, நீ இன்னும் ஆண்டவரை நம்பணுமா அப்படின்றது போல கேட்கிறா. அப்ப கேட்கும் போது, ஆமா நன்மை பெற்று நல்லா ஐஸ்வர்யமா இருக்கும்போது எவ்வளவு சந்தோஷமா இருந்தேன், இப்ப கொஞ்சம் விளைவிடப்பட்டா கொஞ்சம் அதுலயும் சந்தோஷமா இருக்க வேண்டியதானே. ஆண்டவன் நன்மை செய்யும் போது மட்டும் வாங்கி கொண்டோம், கொஞ்சம் கஷ்டத்தை விடும் போது அனுமதிச்சா அதுக்கு நீங்க வந்து அதை ஏற்றுக்கொள்ள கூடாதா, அதாவது நீ பைத்தியக்காரியமால பேசாத அப்படின்னு சொல்லிட்டு அப்பவும் ஒண்ணும் சொல்லல. அல்லேலூயா. அப்ப
அவர் முதல்ல என்ன சொன்னாரு, எதை சொன்னாரு? பேச வேண்டியதை பேசினார், பேசக்கூடாதவைகளை அவர் பேசவில்லை. 2 காரியம். இப்ப பார்க்கிறோம், அவர் யோபு புஸ்தகத்துல ஏராளமான காரியங்களை பேசியிருக்கிறார். அல்லேலூயா. தன் தேவன் மேல தான் வைத்திருக்கிற நம்பிக்கை, இவ்வளவு அழிந்தும், இவ்வளவு பிரச்சனைகள் வந்தும், இவ்வளவு போராட்டங்கள் வந்தும், இவ்வளவு கண்ணீர்களும் போராட்டங்களும் வியாதிகளும் துன்பங்களும் வந்தும், ஆனால் தொடர்ந்து தேவன் மேல இருக்கிற நம்பிக்கை குறித்து அவர் பேசிக்கொண்டே இருக்கிறார். 42 அதிகாரம் வரைக்கும். அல்லேலூயா. என்ன பேசுறாரு தொடர்ந்து பாத்தீங்கன்னா, நான் ஒரு சில வசனத்தை மட்டும் சொல்றேன், சொல்லிட்டு நம்ம ஜெபிக்க போகிறோம். நல்ல கவனிங்க. யோபு எதை பேசினார், எதை பேசல, அதை மட்டும் நான் புரிந்து கொள்ளணும். யோபுடைய ஆரம்ப நிலைமை என்ன, முடிவு நிலைமை என்ன, இது 2 மட்டும் நம்ம பார்க்க போகிறோம். நம்பர் 1, அவன் எதை பேசல, தேவனை பற்றி குறை சொல்லவில்லை. இன்றைக்கு இதுவரைக்கும் ரட்சிக்கப்பட்ட நம்முடைய வாழ்க்கையில தேவனை பற்றி நான் குறையே சொல்லணும்னு சொல்றவங்க மட்டும் ஒரு அளவு வைக்கிறது பார்ப்போம். சொல்றது புரிந்துதான் சொல்றீங்களா? நான் தேவனை பற்றி இதுவரைக்கும் ஒரு வார்த்தை கூற, என் மனது கஷ்டப்பட்டு மனம் நொந்து வேதனைப்படுகிற நேரத்துல, மிகுந்த இருதயம் உடைந்து போன நேரத்துல ஒரு வார்த்தை கூட தேவனை பற்றி நான் குறையே சொல்லவில்லை. அவர் மேல எனக்கு கசப்பே வரல. நான் தேவனை பற்றி கொஞ்சம் கூட கசப்பு உள்ளவனாக இல்லவே இல்லை. அப்படிப்பட்ட வார்த்தையே வாயில வரலன்னு சொல்ல மட்டும் ஒரு அளவு சொல்ல பார்ப்போம். அப்புறம் பைபிள் படிக்கிறோம். நம்ம என்ன செய்யறோம்? பைபிள் படிக்கிறோம். யாரை பற்றி படிச்சிருக்கிறோம்? யோபு பற்றி படிச்சிருக்கிறோம். அப்படி இப்போ பொறுமை பற்றி படிச்சிருக்கிறோம். என்ன கேட்டா நான் என்ன சொல்லுவேன்? ஜெபம் பண்ணிருப்பேன், ஆனா குறை சொன்னதாக கிடையாது. ஆண்டவர் பற்றி ஜெபம் பண்ணிருப்பேன், ஆண்டவரே இதுக்கு நடக்குதுப்பா அப்படின்னு. அது குறை சொன்னதுக்கு அடையாளம் கிடையாது. அது தாவீதுமே சொல்றாரு. அப்ப குறையே சொல்லக்கூடாது. குறை சொல்வது நம்முடைய வேலை அல்ல. ஏன்னா தேவன் நம்ம படைத்திருக்கிறார். அவருக்கு முழு அதிகாரம் என் மீது உங்கள் மீது இருக்கிறது. குறை சொல்வதற்கு தேவன் அவர் நம்மை போல அவர் பாவம் செய்யவும் இல்லை. அவரிடத்துல யார் மேல எந்த விதமான கோபத்தினாலும் நம்மை தண்டிப்பது கிடையாது. யாரையும் பழி வாங்க வேண்டும் என்றும் யாரையும் கைவிடுவதும் கிடையாது. தேவனை பற்றி குறை சொல்வது நமக்கு அது தகுதியானது அல்ல. நம்ம தேவனுடைய பிள்ளைகளா இருந்து எல்லாவற்றிலையும், அதனாலதான் புதிய ஏற்பாட்டில் வாசிக்கிறோம், எல்லாவற்றிலையும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். எல்லாவற்றிலையும் என்ன செய்யுங்கள்? இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் மட்டும் பண்ணுங்க. மற்றவங்க ஒருவேளை தவறா நடந்தா, ஆண்டவரே உங்களை பாருங்கப்பா அப்படி நடக்கிறாங்க அப்படி கூட சொல்றது ஒரு பெரிய காரியம் இல்லை. அப்போ அவர்களை குறித்து ஆண்டவர் மேல நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது. ஆண்டவரை குறை சொல்லக்கூடாது. ஆண்டவரை குறை சொல்லாத ஒரு வாழ்க்கை நீங்கள் இருக்கும்னா, உங்களை பார்த்து சாத்தான இடத்துல ஆண்டவர் சொல்லுவார், இவ்வளவு நடந்தோம், என் பிள்ளை பார்த்தியா ஏதாவது சொல்லியிருக்கிறாங்களா, ஏதாவது வாய்க்கிறது பேசியிருக்கிறாங்கன்னு உங்களை பார்த்து சொல்லுவார் ஆண்டவர். ஆமென். அப்ப உங்களை குறித்து அவர் சொன்னாரு, பூமியில் ஒருவனும் அவனை போல இல்லை, யோபுவை போல பூமியில் ஒருவனும் இல்லை என்றார். மறுபடியும் சொல்றாரு, அவனை போல ஒருவனும் இல்லை என்று 2ஆம் அதிகாரத்துல மறுபடியும் சொல்றாரு. உறுதியா நிற்கிறான்னு சொல்லி. சரி, இப்போ அவர் எதை பேசக்கூடாதோ அதை பேசாம இருந்தார். ஆமென். இப்போ பிரச்சனை வரும்போது அதிகமா தூசிக்கிறதோ, அதிகமா ஆண்களை பற்றி குறை சொல்றதோ, அத பெண்களா ஆண்களா சொல்லுங்க? அதிகமா ஒரு பிரச்சனை நெருக்கம் கேட்கறதே கிடைக்கல, ரொம்ப பிரச்சனை, ரொம்ப போராட்டம், நமக்கு நானும் ஜெபம் பண்றேன் ஒண்ணுமே கிடைக்கல. அந்த நிலைமையில குறை சொல்றது யாரு? ஒரு சொல்றாங்க ஆண்கள். சரி, 2 பேரும் மாறி மாறி சொல்லுங்க. என்ன பிரச்சனை சொல்ல வரேன்? பைபிள்ல வைத்து பார்க்கும்போது அவங்க மனைவி தான் குறை சொன்னா, அதனால பெண்கள் தான் சொல்லுவாங்க அதிகமாக. அவங்க சொல்றாங்க, கத்தரை சொல்றாங்க. சரி, இருக்கட்டும், பைபிள் வச்சு சொல்றாங்க. சரி, இப்போ ரட்சிக்கப்பட்ட பிறகு நம்மளே நாம் பொதுப்படையா இருப்போம். கிறிஸ்துவுக்குள் ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை. அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் என்ன கிடையாது, அது ஒரு முடிவுக்கு வந்துருவோம். அது உங்களை காம்படிஷன் போட்டி 2 பேருக்கும் மோத விட வேண்டாம். ஆண் என்றும் இல்லை. ஆனா யார் என்ன சொல்றீங்களோ அது பிரச்சனை கூட நீங்க இருக்கிறீங்கன்னு அர்த்தம். சரி, யார் குறை சொல்லுகிறவர்கள் குறையாவே இருப்பீர்கள். அல்லேலூயா. சரி, இப்ப என்ன சொல்ல வந்தேன்னா, ஆண்களுடைய நாவு 70 கிராம், ஆண்களுடைய நாவு எடை எவ்வளவு? பெண்களுடைய நாவு 60 கிராம். சரிங்களா? ஏன் பெண்கள் அதிகமா பேசுறாங்கன்னா, நாவு டக்கு டக்குன்னு வந்துடும். ஆண்கள் நாவு கொஞ்சம் வெயிட்டா இருக்கு, சீக்கிரம் பேசாது. ஆண்களுக்கு நாவு எடை எவ்வளவு? அதனால கொஞ்சம் அவங்க 10 வார்த்தை பேசினா இருமா அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க.
10 வார்த்தை அவங்க பேசுறது இருமான்னு ஒரு வார்த்தை நான் தூக்கி பேசுறது கஷ்டப்படுவாங்க. இன்னொரு நினைச்சு கூட லேசா இருக்கிறதுனால அவங்க ஒண்ணு பேசுறதுக்கு 9 வயசு முடிச்சிருவாங்க. இவங்க கொஞ்சம் பொறுமையா இருக்காங்கன்னா நானும் கொஞ்சம் பலமா வச்சிருக்கிறேன். லைன் சொல்லுங்க. சரி கூட கொஞ்சம் லேசா வச்சிருக்கேன். லேசா வச்சிருக்கிறோம் அதிகமா துடிக்கிறீங்க, அதுலயும் நீங்க நல்லதா பண்றீங்க. அல்லேலூயா. சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ யோபு பொறுமையா இருக்கிறார் என்பதற்கு அந்த 2 வசனம் நம்ம ஆதாரம் வைத்துக் கொண்டோம். ஆனால் இவர் பொறுமையா இருந்து கொண்டே இருந்தார் என்பதற்கு இவர் தொடர்ந்து என்ன பேசினார் என்பதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு 4-5 வசனம். யோபு 23:10 வாசிக்கும் போது அவர் பாருங்க எவ்வளவு நம்பிக்கை வைத்திருக்கிறார். ஆனாலும் நான் போகும் வழியே அவர் அறிவார், அவர் என்னை சோதித்த பின். இப்போ எனக்கு வழி தெரியல, நல்லா கவனிங்க. வெரி ஸ்ட்ரகிள். என் வழி அடுத்த அடி கூட நான் எப்படி வைப்பேன்னு தெரியல. என் சுவாசம் எப்ப போகும்னு என் மனைவி மூக்கல கை வச்சு எல்லாம் பாக்குறான். பல நாளாச்சு சாப்பிட்டு, பல நாளா சுரண்டி கொண்டு இருக்கிறேன், சீல் வடிந்து கொண்டு இருக்குது. சாப்பிட போடுறேன், சீல் நிக்கல, வடிந்து கொண்டே இருக்குது. ஓட்டை எடுத்து சுரண்டுகிறேன், ஆனா மேல இருக்கிற அரிப்பு நிக்கவே இல்லை. புண் ஆகிக்கொண்டே இருக்குது, ரணம் ஆகிக்கொண்டே இருக்கு, ரத்தம் வந்து கொண்டே இருக்குது. சாப்பாட்டு வெறுக்கிறேன், உதடுகள் வரைக்கும் புண்ணாயிடுச்சு, சாப்பிடவே விருப்பம் இல்லை. அப்போ என் சுவாசத்தை தொட்டு பார்த்தாலாம், அடிக்கடி மூக்கல கை வச்சு பார்ப்பாலாம் யோபுடைய மனைவி. சொல்றாரு, என் சுவாசத்தை எனக்கு தந்ததும் அல்லாமல் எனக்கு அதாவது இரக்கத்தையும் தயவும் பாராட்டினேன். என் சுவாசத்தை என் மனைவி தொட்டு பார்க்கிறா. ஒரு வசனம் சொல்றாரு, எனக்கு சுவாசத்தை தந்ததும் அல்லாமல் எனக்கு தயவையும் உயிரோடு இருக்க பாராட்டினேன். என்ன சொல்றாருன்னா, என் பாதை எனக்கு தெரியல, நான் இப்படி நடக்கணும்னு நினைச்சேன், ஆனா என்னால நடக்க முடியல. நாம் நினைக்கிற மாதிரி என் வாழ்க்கை எல்லாமே போகல, எல்லாமே தாறுமாறு ஆயிடுச்சு. ஆனால் நான் போகும் வழி ஆண்டவருக்கு அடுத்தது தெரியும். சொல்லுங்க அல்லேலூயா. இப்போ என் பிள்ளைகளை குறித்து ஒரு கனவு, தோட்ட துறவுகளை குறித்து ஒரு கனவு. எதிர்காலத்தில் என் பிள்ளைகள் தேசத்துல இப்படி இருப்பாங்க, என் சொத்து ஆஸ்தி இப்படி பெருகும், நான் இனி ஜனங்கள் மத்தியில் இப்படி வாழ்வேன், என் சந்ததி இப்படி இருக்கும். பல கனவுகள், பல எண்ணங்கள், பலவிதமான அவரை குறித்ததான கற்பனைகள் இருந்திருக்கும். ஆனா எல்லாமே இப்ப உடைந்து விட்டது. அடுத்த அடி கூட வைக்கிறதுக்கு அவருக்கு இடம் தெரியல. அப்ப சொல்றாரு, ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார். நான் போகும் வழிய அடுத்த ஸ்டெப் நான் உயிரோடு இருப்பேன்னு தெரியாது. வியாதி முத்தி போகுது, கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறேன், தூக்கம் பல நாளா இல்லை, மனநிலையில பாதிக்கப்பட்டது போல இருக்கிறேன், நெருக்கப்படுகிறேன். தூக்கம் என்ன ஆகும்? பல நாட்கள். சொல்லுங்க, தூக்கம் என்ன நடக்கும்? மைண்ட் தான் என்ன செய்யணும், சரியா யோசிக்க முடியாது. அப்படியே ஒரு பைத்தியம் பிடிச்சுன்னு சொல்லுவாங்க, ஒன்றே ஒழுங்கா சிந்திக்க முடியாது, அப்படி இருக்கும். அப்போ இவ்வளவு சக்கலான ஒரு கடினமான சூழ்நிலையில அடுத்த ஸ்டெப்பை நான் எப்படி வைப்பது ஆண்டவருக்கு தெரியும். அவர் சொன்னாரு 23:10 தானே வாசித்தப்போ, 23:10 அவர் மறுபடியும் சொல்றாரு. எப்படி சொல்றாருன்னா, ஆனாலும் அவரை நான் தேடுறேன் கிடைக்கல, அவரிடத்துல சொல்றான், அவர் கேட்கறதா தெரியல, அவர் ஒளிந்து கொண்டே இருக்கிறாரு. அவர் என்னை பற்றி இவ்வளவு அறிந்திருந்தா கூட எனக்கு உதவி செய்யல. முன்னால போகிறேன் பார்க்க முடியல, பின்னால வருகிறேன் பார்க்க முடியல, ஜெபம் பண்றேன் கேட்கல, வடதுபுறம் கேட்கிறேன், இடதுபுறம் தேடுறேன், ஆண்டவரேன்னு கத்துறேன், ஆனாலும் எனக்கு முன்னால அவர் வரல, சொல்லவே மாட்டேன்றாரு, ஒரு வார்த்தையை தரல, நான் அங்கலாய்த்து தவிக்கிறேன். ஆனாலும் அவர் எனக்கு தென்படாவிட்டாலும், அவர் எனக்கு பதில் தராவிட்டாலும், அவர் அமைதியா இருக்கிறது போல இருந்தாலும், என் வாழ்க்கை முழுவதும் சூனியமாய் போச்சு, எல்லாம் இருநடைந்து இருக்கிறது, அடுத்த அடி எனக்கு வைக்கிறதுக்கே தெரியவில்லை என்று சொன்னாலும், அவர் சொல்றாரு, எனக்கு அவர் காணாமல் இருந்தால் கூட அடுத்த அடியை வைப்பதற்கு அவர் எனக்கு உதவி செய்வார். அவர் உதவி சொல்றாரு, ஆனாலும் நான் போகும் வழி அவர் என்ன செய்வார் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அடுத்த வார்த்தை, அவர் என்னை சோதிக்க பின்பு நான் என்ன செய்வேன்? அந்த என்னது ஹோப், அவர் தேவன் மேல வைக்கிற கான்பிடன்ஸ் எப்படி பாருங்க. அவர் என்னை சோதிக்கிறார் என்பது எனக்கு தெரியுது, நான் சோதித்த பிறகு என்னவா மாறுவேன்? பொன்னாக மாறுவேன். ஹல்லேலூயா. எவ்வளவு நம்பிக்கை பாத்தீங்களா? பொறுமை நடுவில் வார்த்தை வருது. நீங்க எல்லாம் பேசணும், என்ன பேசுவீங்க? இவ்வளவு நேரம் ஒண்ணுமே நடக்கல, நமக்கு நன்மை தான் இயேசு செய்திருக்கிறார், சிலுவையில தான் நமக்காக மரிச்சிருக்கிறார், நமக்காக அவர் பட்ட பாடுல அவன் 100% கூட பாடுபடல. ஆனா என்னென்னவோ பேசிட்டோம், என்னென்னவோ நடந்து போச்சு. ஆனால் இப்பொழுது இயேசு அவ்வளவு நமக்கு செய்திருக்கிறார், நம்ம அவருக்காக ஒன்றுமே செய்ததாக தெரியல. அப்படி இருக்கின்ற போதே நம்ம அப்படி பேசலாம். நம்முடைய வாழ்க்கையில இப்படி ஒரு சங்கடம் வரும் என்றால், ஒரு சூழ்நிலை வரும் என்றால் நம்ம என்னென்னலாம் பேசுவோம். அப்போ இங்க இந்த வசனத்தை நல்லா கவனிங்க. இன்னைக்கு யோகா பற்றி பேசுறதுக்கு ஆண்டவர் காரணம் வச்சிருப்பாரு. அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க எங்க இருக்கிறீங்கன்னு ஆண்டவருக்கு தெரியும்.
நீ என்ன யோசனை இருக்கீங்கன்னு தெரியும், நீ என்ன அவநம்பிக்கையோடு கூட இருக்கிறீங்கன்னு தெரியும், உங்க எதிர்காலத்தை குறித்து, உங்க பிள்ளைகளை குறித்து, உங்களை குறித்து ஒண்ணுமே சொல்ல முடியாத நிலைமையில் இருக்கிறீங்கன்னு ஆண்டவருக்கு தெரியும். அப்ப உங்க நம்பிக்கை எப்படி இருக்குது? நம்பிக்கையை குறித்ததான ஒரு திட்டவட்டம் உங்களுக்குள்ள இருக்குதா? உங்களை குறித்து தேவன் என்ன செய்வார் உங்களால சொல்ல முடியுதா? எனக்கு ஆண்டவர் இதுவரைக்கும் செய்தாரா, இனி அவரை எப்படி நடத்துவார் உங்களால இப்ப சொல்ல முடியுதா? சாட்சியில் எழுதி ஒரு நல்ல ஒரு கம்பீரமான ஒரு 2 வார்த்தை சொல்ல முடிகிறதா? ஆண்டுடைய பிள்ளைகள் கவனிங்க, நீங்க எங்க இருக்கிறீங்கன்னு ஆண்டவருக்கு நல்லா தெரியும். உங்க நிலைமை, உங்க தடுமாற்றம், உங்களுக்கு ஒண்ணுமே நடக்காத போதே இப்படி இருக்கும்போது உங்களுடைய வாழ்க்கை எப்படி நீங்க நடந்து கொண்டு போவீங்க? நீங்க என்ன ஆலோசனை உங்களுக்கு தேவை என்பதை ஆண்டவர் நினைக்கிறார். அவன் யோக கொண்டு முன்னால நிறுத்தினார், யோக கொண்டு உங்களுக்கு முன்னால நிறுத்தினார். அப்ப அவர் அறிவார் என்பது நான் விளங்குவேன் என்பது எவ்வளவு அருமையான வார்த்தை பாருங்க. இது மட்டுமல்ல, 23:14 வாசிக்கும் போது 23:14 சொன்னார் பாருங்க, எனக்கு குறித்திருக்கிறதை என்ன ஆச்சரியம் பாருங்க. ஒண்ணுமே இல்ல, சாகுன்னு சொல்லிருக்கிறான் மனைவி, வியாதிப்பட்டு சாக போகிறேன், சாகிறதுக்கு எதுவா இருக்கிறேன். ஆனா என்ன சொன்னாரு பாருங்க, என்ன சொன்னாரு? எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். இப்படிப்பட்டவர்கள் இன்னும் அநேக அவரிடத்துல இருக்கிறது. எனக்கு குறித்திருக்கிறது சரியா நடக்கும். எத்தனை பேர் அப்படி சொல்ல முடியும்? ஆண்டவர் பார்த்து இதை பிசாசு சொல்ல விட மாட்டான். ஆனா யோபு சொல்லித்தான் நம்பிக்கை வளர்த்தார், பொறுமையை காண்பித்தார். எனக்கு குறித்திருக்கிறதை கர்த்தர் சரியா செய்வார். எனக்கு நம்பிக்கை இருக்குது, எனக்கு குறித்திருக்கிறத ஆண்டவர் எனக்கு சரியா செய்வார். நான் உண்மையை என்னை தனியே சொல்லிக்கிறேன். நீங்க ரொம்ப கவலையா இருக்கிறீங்க, துக்கம் தொய்ந்த முகமா இருக்கிறீங்க, எம்மாவூர் சீசன்களை போலவே நீங்க நடக்கிறது போல இருக்குது. வேத வசனம் புரிந்தா கொஞ்சம் சிரிப்பா மகிழ்ச்சியா திரும்பி வேகமா ஓடுவீங்க, ஆடுவீங்க, நடப்பீங்க. அல்லேலூயா. அப்போ என்னன்னு தெரியல, ஆண்டவர் யோபை பத்தி சொல்றாரு. நீங்க எங்க இருக்கிறீங்கன்னு தெரியல, உங்களுக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலை வந்திருக்கிறதோ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி வந்திருந்தா நமக்கு இங்க இருப்போமோ? அப்ப ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்கள் அவநம்பிக்கை கொள்வது ஏன்? நீங்கள் உங்களுடைய அவிசுவாசம் மேலோங்கி இருப்பது ஏன்? இவ்வளவு கொடுத்த மனப்பூர்வமாய் உங்களால் தேவனை தேடக்கூடாமல் இருக்கிற காரியம் என்ன? அவரோ எனக்கு குறித்திருக்கிறதை நிறைவேற்றுவார். இப்படிப்பட்டவைகள் இன்னும் அநேகம் எனக்கு உண்டு. என்னது? நடந்த தீமைகளும் வரலாம், நன்மைகளும் வரலாம். அல்ல சொல்லுங்க, தீமை இதுக்கு மேல வர்றது ஒண்ணும் கிடையாது. தலைக்கு மேல வெள்ளம் போச்சு. எங்க அப்பா அடிக்கடி சொல்லுவாரு, தலைக்கு மேல வெள்ளம் போனா, சான் போனாலும் சரி, உலம் போனாலும் சரி, அதெல்லாம் அளவு கூடாது. அது போயிடுச்சா நீ சும்மா போயிட்டே, அது போயிடும், எவ்வளவு வேணாலும் போயிடும். தலைக்கு மேல போயிடுச்சுன்னா அதை அளவு பார்த்து என்ன செய்ய போற? தலைக்கு மேல ஒரு பிரச்சனை வந்தா நீ அளவு பார்த்து என்ன செய்ய போற? அதை உன்னால முடியாது. ஆண்டவர் பார்த்துக்குவாரு. சொல்ல மாட்டீங்க, அவர் பார்த்துக்குவாருன்னா தான் அவர் சொல்றாரு. நாம சொல்லுவோமே, நாம சொல்ல முடியுமே. அல்லேலூயா. அப்ப ஆண்டவருடைய பிள்ளைகள் 23:10 எனக்கு குறித்திருக்கிறதை, என்னை பற்றி அவருக்கு இன்னும் திட்டம் உண்டு என்பது எனக்கு தெரியும். அதை சொல்ல என்ன சொல்ல வர்றாருன்னா, இன்னும் என்னை பற்றி அவருக்கு திட்டம் உண்டு என்பது, நான் கெட்டு போயிட்டேன், ஜாயஸ்வரில் சொன்னாங்கல்ல, நீங்க சாட்சியில என் வாழ்க்கை கெட்டு போச்சு, சோனியமாச்சு, அப்படிப்பட்ட பெண்கள்லாம் என்ன செய்வாங்க? மனநிலை பாதிக்கப்பட்டு துணி, அதாவது வஸ்திரம் இல்லாம ரோட்ல அலைவாங்க. அப்படிப்பட்ட பெண்களா இருந்தா மனநிலை பாதிக்கப்பட்டு என்ன செய்வாங்க தெரியுமா? அப்படிப்பட்ட ஒரு ஸ்ட்ரகிள், ஒரு கடினமான சூழ்நிலை ஒரு பெண்ணுக்கு வந்தா அவள் என்ன செய்வான்னா, மனநிலை பாதிக்கப்பட்டு பல நாள் தூக்கம் இல்லாம, ட்ரெஸ் இல்லாம ரோட்ல என்ன செய்வாங்க? அலைவாங்க. ஆனால் இப்படிப்பட்ட 200க்கும் அதிகமான முறை ஒரு கற்பழிப்புல சாதாரணமான முறையில் அல்ல, கொடூரமான நபர்களால் மிக மோசமாய் நடத்தப்பட்டவனுக்கு வாழ்க்கை கொடுத்து இன்றைக்கும் ஆண்டவர் வாழ வைக்கிறார். யோபை விட அவன் ஒன்றர்களான என்ன சொல்லலாம், மேன்மையான வாழ்க்கை சொல்லலாம். அப்ப ஆண்டவர் இன்றைக்கும் அவரால் செய்ய முடியும் என்பதற்கு சில சாட்சிகள் இருக்கிறார். ஸ்தோத்திரம். அப்ப உங்களுக்கு என்ன நடந்துருச்சு? எதுக்கு இவ்வளவு ஒரு பெரிய நீங்க வந்து பெரிய அவநம்பிக்கைக்குள்ள போயிருக்கிறீங்க? ஏன் தேவனை நீங்கள் ஆராதிக்க முடியாம இருக்கிறீங்க? அவர்களும் உற்சாகத்தில் எழுந்திருக்க காரணம் என்ன? எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார் என்றால் என்னை பற்றி அவருக்கு இன்னும் திட்டம் உண்டு. என்னிடத்துல அந்த திட்டம் கிடையாது, ஆனா என்னை பற்றி திட்டம் அவரிடத்துல இருக்குன்னு சொல்றாரு. ஆமென். 16-19 வாசிக்கும் போது 16-19 சில வசனங்களை அந்த நம்பிக்கை பற்றி அவர் என்ன சொல்றாரு பாருங்க. இப்பொழுதும் இதோ என் சாட்சி பரலோகத்தில் இருக்கிறது. ஆமா, என்னை பத்தி நான் சொல்லி விளக்கப்படுத்த வேண்டிய அவசியம் கிடையாது. அவன் சொல்லுங்க, ஜான் ஜெபராஜை பற்றி நிறைய தவறான காரியங்கள் போதிக்கிறாங்க. அவன் நடந்ததும் இருக்கட்டும். அத ஒரு அம்மா வீடியோல போட்டுருக்காங்க, நீங்க தப்பு பண்ணீங்க, ஒரே வார்த்தை நான் தவறிட்டேன், நான் ஆண்டவரை பார்த்துக்குவாரு, நான் மனம் திரும்புவேன் அப்படி சொல்லிட்டு போங்க. நீ விளக்கம் 1 மணி நேரம் பேசிட்டு இருக்கீங்க.
நீங்க தப்பு பண்ணது 1 மணி நேரம் விளக்கு கொடுத்து உங்களை யாரும் நீதிமான சர்டிபிகேட் கொடுக்க போகிறா? நீங்க விளக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? உங்களை பற்றி 1000 பேர் தப்பா பேசிட்டோம், இல்ல இந்த தப்பு இப்படித்தான் பேசுறாங்க, இந்த தப்பு இப்படித்தான் பேசுறாங்கன்னு சொல்லி உங்களை பற்றி விளக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் கூட கிடையாது. என்ன ஆண்டவர் என்னை பரிசுத்தப்படுத்த முடியும், என்னை காக்க முடியும், என்னை ரட்சித்தவன், நான் விழுந்தது உண்மைதான், தவறு பண்ணா அதை ஆண்டவர் பார்த்துக்குவார் அப்படின்னு சொன்னா கர்த்தர் எழுப்புவார் ஒளி. தேவையில்லாம மணிக்கணக்கா இதுக்கு விளக்கு கொடுத்துட்டு இருக்கிற நீ அப்படின்னு கேட்கிறாங்க. பாருங்க, ஒரு விசுவாசிக்கு தெரியுது நல்ல அறிவு. என்ன சொல்ல வரேன்னு சொன்னா, என்னை பற்றி நான் இவ்வளவு உத்தமமா இருந்தேன்னு சொல்லி சாட்சி கொடுக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. நீங்க 3 பேரை ரவுண்டு கட்டி 3 முறை சுற்றா பார்த்து பேசிட்டீங்க. நான் உங்ககிட்ட என்னை பற்றி சாட்சி விளக்க பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. என் சாட்சி பரலோகத்தில் இருக்குது, அவர் என்னை பற்றி சொல்லுவார். சத்தமா சொல்லுங்க. அவருக்கு நம்பிக்கை என்ன தெரியுமா? என்னை பற்றி ஒரு சாட்சி இருக்குது, அது ஆண்டவர் சொல்லுவார். ஆண்டவர் என்ன செய்வாரு? என்னை பற்றி சொல்லுவார். நான் சொல்லி விளக்கப்படுத்த வேண்டிய அவசியம் கிடையாது. அவர் நம்பிக்கை பாருங்க, இன்னும் அவர் நம்பிக்கை அவர் மேல எவ்விதமாக வைத்து அவர் பேசுகிறார் என்பதை பார்க்கிறோம். 16-19 வாசிக்கின்ற போது என்னை அவர் சொல்றாரு, என்னை பற்றிய சாட்சி நான் சொல்வதை விட அவர் நன்றாக சொல்லுவார். அதான் அவருடைய அர்த்தம். நான் சொல்வதை விட அவர் எப்படி சொல்லுவாரு? அல்லேலூயா. அவர் வாயில யாராவது கேட்டாங்க என்ன சொல்லுவாரு? என்ன சொல்லுவாரு? அந்த சமாரியன் அந்த பெண்ணை ஒரு கைகளமாய் பிடிக்கப்பட்ட பெண்ணை கொண்டு வந்து நிறுத்தி இவரை கொலை செய்ய வேண்டும் என்று மோசே சொல்றாரு. நீங்க என்ன சொல்றேன்னு கேட்கும்போது என்ன சொன்னாரு? ஒரே ஒரு வார்த்தையில எல்லாருடைய வாயை அடைச்சிட்டாரு. இப்ப நான் பேசுறேன் 1 மணி நேரம் பேசணும், என்னை பற்றி என் நீதி விளக்கம் பண்றதுக்கு 2 மணி நேரம் பேசணும். 2 மணி நேரம் பேசினாலும் எத்தனை பேர் எவ்வளவு ஏற்றுக்கொள்றாங்கன்னு தெரியாது. 10% ஏற்றுக்கொள்வாங்க, சில 90% ஏற்றுக்கொள்வாங்க, 100% ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, அதை விட்டுருவோம். சரிங்களா? ஆனால் இயேசு பேசினால் ஒரே ஒரு வார்த்தை போதும், ஒரே ஒரு வார்த்தை அனைவரும் வாய் அடிச்சு போயிருவாங்க. அந்த ஒரு சாட்சி போதும். அல்லேலூயா. அப்போ உங்களையும் என்னையும் பற்றி சாட்சி இந்த உலகத்துல கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனா நம்ம சாட்சியை வாழ வேண்டிய அவசியம் ஒன்றுதான் இருக்குது. உங்களை பற்றி நீங்க யார் இடத்திலும் சபையில வந்து நான் எவ்வளவு உத்தம, எப்படி எல்லாம் நடந்தேன், அப்படி எல்லாம் நடந்தது அப்படின்னு சொல்லி விளக்கம் பண்ண வேண்டாம். கர்த்தருக்குள்ள உண்மை, உங்க மனநிலை, உங்களுடைய தேவை, உங்களுடைய பிரச்சனை, உங்களுடைய விழுகை, உங்களுடைய எழுகை, உங்களுடைய பரிசுத்தம், உங்க நீதி எல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். அதை யாருமே சொல்லி விளக்கம் பண்ணணும்னு சொல்லி நீங்க ரொம்ப முயற்சி பண்ணாதீங்க. சாட்சி அவர் கொடுப்பார் நம்மை பற்றி. அவர் பற்றி என்ன அவர் நம்மை பற்றி என்ன செய்வார்? அவர் கொடுத்தா. ஏன்னா சங்கீதத்துல வாசிக்கும் போது ஒரு அருமையான சங்கீதம், ஒரு சங்கீதம் இருக்குது. நல்ல ஒரு வார்த்தை, நீ வாசித்திருப்பீங்களான்னு தெரியல. 144வது சங்கீதம் 3வது வசனத்துல அவர் சொன்னாரு, கர்த்தாவே மனுஷனை நீ கவனிக்கிறதற்கும் மனுபுத்திரனை நீ எண்ணுகிறதற்கும் அவன். இது மட்டும் இல்ல, இதை விட இன்னும் ஒரு அருமையான ஒரு வார்த்தை இருக்குது. 43:2 இருக்குது. 43:2 அது இருக்குது. ஜீவனுள்ள ஒருவனும் உமக்கு முன்பதாக நீதிமான் அல்லாததினால் அடியேனை நினைத்திருக்க. இதை விட இன்னும் ஒரு வார்த்தை இருக்குது, ஒரு அருமையான வார்த்தை. அவர் சொன்னா இயேசு கிறிஸ்து ஒரே ஒரு வார்த்தை சொல்லி எல்லாருடைய வாயும் அடைத்து அனுப்பினார். ஆமென் சொல்லுங்க. ஆனா சங்கீதக்காரர் சொல்லும், அதாவது யோபு சொல்லும் போது என்னை பற்றி நான் சொல்ல வேண்டிய சாட்சி கிடையாது, ஆண்டவர் சாட்சி சொல்லுவார். ஆமென். அவருடைய நம்பிக்கை பாருங்க. 16-19 வாசிக்கும் போது அப்படி சொல்றாரு. 29:4 வாசிக்கும் போது 29:4 தேவனுடைய ரகசிய செயல்கள். இன்னும் ஒரு பெட்டரான அவருடைய, அதாவது என்ன சொல்றது, கான்பிடன்ஸ், நம்பிக்கை, மேலான நல்ல நம்பிக்கை. 29:4 தேவனுடைய ரகசிய செயல்கள். தேவனுடைய ரகசிய செயல்கள் என் கூடாரத்தின் மேல் இருந்தது. என் கூடாரத்தின் மேல் இருந்தது. வாசிங்க. அப்பொழுது சர்வ வல்லவர் என்னோடு இருந்தார். சரி, இப்ப இந்த வார்த்தைகளை நல்லா கவனிங்க. ஆண்டவருடைய கரத்தை குறித்து அவர் சொல்றாரு. ஆண்டவருடைய ரகசியமான செயல் என் வீட்டுக்குள்ள இருக்குது என்பதை குறித்து சொல்றாரு. அப்போ ஆண்டுடைய பார்வை, ஆண்டுடைய செயல்கள் நம்முடைய வீட்டுக்குள்ள இருக்குது என்பதை நான் ஒத்துக்கொண்டு, ஆண்டுடைய காரியம் தான் என் வாழ்க்கையில் இப்படி நடக்குது என்பதை முழுமையாக அவரால் ஏற்றுக்கொண்டு அவரால் சொல்ல முடிந்தது, அவருடைய ரகசிய செயல் என் கூடாரத்தின் மேல் இருந்தது. ஹல்லேலூயா. நான் வாதையின் கூடாரத்தை அணுகாது. தேவனை தெரியாம என் வீட்டுல ஒண்ணு நடக்காது. தேவனுக்கு தெரியாம எங்க வீட்டுல ஒண்ணு நடக்காது. அப்ப வீட்டு தலைமை வச்சுட்டு சாத்தானுக்கு இடத்த கொடுத்துட்டு நடந்துட்டு பிறகு ஆண்டுக்கு தெரிஞ்சு நடக்குன்னு சொல்றது வேற. அது வேற ஞானம், இது வேற ஞானம். நீங்க ஜெபம் பண்ணணும்னு சொல்லும் போது நீங்க ஜெபிக்காமல் தூங்கிட்டு ஒரு அசம்பாவம் நடந்த பிறகு ஆண்டுக்கு தெரிஞ்சு நடந்ததுன்னு சொன்னீங்கன்னா அது வேற. ஆனால் நீங்க ஜெபம் பண்ண பிறகு ஒரு நடக்குன்னா அதை கர்த்தர் பார்த்துக் கொள்வார் என்பது அது வேற. அல்லேலூயா. அதுதான் ஒரு நாள் சொன்ன ஒரு பைபிள் ஸ்டடியில் ஞாபகம் இருக்கும். நல்லா கவனிங்க.
ஒரு கப்பல்ல பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிறாங்க கேப்டன். அப்ப அந்த கப்பல் பிரயாணத்துக்காக ஒரு ஜெபம் பண்ணுவோம்னு சொல்லி ஜெபம் பண்றாரு. அப்ப அங்க இருந்த வாலிபர்கள் சிலர்லாம் அப்படின்னு சொல்றாங்க, இவ்வளவு பெரிய கப்பல், இவ்வளவு அமைதியான நல்ல சூழ்நிலை, நல்ல பிரயாணத்துக்கு போக போறோம், எதுக்கு ஜெபம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஏளனமா பார்த்தாங்க. கேப்டன் வந்து ஜெபித்த போது எல்லாரும் ஏளனமா பார்த்தாங்க. அப்போ கடல்ல சற்று தூரம் பல மைல்கள் கப்பல் போன பிறகு திடீரென்று ஒரு பெரிய சூறாவளி காற்று அடிக்க ஆரம்பிச்சு. கப்பல் வந்து அங்கிருந்து அசைய ஆரம்பித்தது. திடீரென்று பார்க்கும்போது அதுக்குள்ள அலை வருவதற்கும் மக்கள் எல்லாம் பீதி அடைந்து அப்ப எல்லாருமே ஆண்டவரே ஆண்டவரேன்னு கூப்பிடுற அளவுக்கு ஒரு பயம் உண்டாகிற சூழ்நிலையும் வந்துச்சு. அப்போ எல்லாருமே என்ன செய்யறாங்கன்னா ஜெபம் பண்ண ஆரம்பிச்சாங்க. நிறைய பேர் ஆண்டவரே எங்களை காப்பாற்றப்பா, அந்த சூழ்நிலை இப்படி வந்துச்சுன்னு சொல்லி நிறைய பேர் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சாங்க. இப்போ கேப்டனை பார்த்தா அவர் ஒண்ணுமே கண்டுக்கலாம், அவர் பாட்டு அப்படியே இருக்கிறாரு. என்னடா எல்லா சூழ்நிலையும் நல்லா இருக்கும்போது, எல்லா சூழ்நிலையும் நல்லா புறப்படும் போது எல்லாமே நல்லா இருந்துச்சு, அப்படி சுத்தம் பண்ணீங்க. ஆனா இப்ப இவ்வளவு ஆபத்து வந்திருக்கு, நீங்க ஜெபம் பண்ணாம இருக்கீங்க என்னன்னு சொல்லி வந்து கேட்டாங்களாம். அப்படி சொன்னார் அவரு, நான் ஏற்கனவே இதெல்லாம் வந்தாலும் அவன் பார்த்துக் கொள்வேன்னு சொல்லி அவனுடைய கருத்துல ஒப்பு கொடுத்துட்டேன். இதை பார்த்துக் கொள்வது அவருடைய வேலை. இப்ப வந்து நான் ஜெபிக்கிறது என் வேலை கிடையாது, அது ஆரம்பத்துல நான் ஜெபம் பண்ணிட்டேன், நீங்க இப்பதான் ஜெபம் பண்றீங்க, நீங்க பண்ணுன்னு சொன்னாராம். ஆரம்பத்திலே ஒரு காரியத்தை கொடுத்துட்டா அங்க ஒரு பிரச்சனை வந்தா கூட அது அவருடைய கரம் பார்த்துக்கணும். அல்ல இவங்க சொல்லுங்க, ஆனா நானே பாத்துக்கிறேன், எல்லாமே பலமா தான் இருக்குது, எல்லாமே சுகமா தான் இருக்குது, அதனால நானே பேலன்ஸ் பண்ணிடுவேன், எனக்கே எல்லாம் தெரியும், எனக்கு ஆலோசனை இருக்குது, எனக்கு எல்லாம் தெரியும்னு சொல்லிட்டு போயிட்டு பிரச்சனை வரும்போது ஆண்டவரே முட்டி போது நீங்க கூப்பிடுவது என்பது வேறு. ஆமென். அப்ப அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள். முதலாவது தான் தேடணும், அவளையே கடைசியா தேடக்கூடாது. எப்ப தேடணும்? ஆமா, சொல்லி 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 கடைசியா வந்து தேடக்கூடாது. யோபுக்கு தெரியும், நான் முதல்ல தேடி இருக்கிறேன், எல்லாம் சரியா நடந்துக்குது. என்ன ஒரு பிரச்சனை, ஒரு வீட்டுல விருது நடந்த உடனே என்ன செய்வார், வீட்டுல பிள்ளைங்களும் கொஞ்சம் ஜாலியா இருக்கும்போது எல்லாம் பேசும்போது ஆண்டவரை பத்தி தூசித்தரக்கூடாது. ஏன்னா எல்லாமே இருக்குது, எல்லா வசதி வாய்ப்பும் இருக்குது, எல்லாமே லகுவா இருக்குது. அந்த நேரத்துல பிள்ளைகளுக்கு தெய்வ பையன் எப்படி இருக்குன்னு சொல்ல தெரியாது. அதனால எனக்கு இருக்கிற பையன் என் பிள்ளைகளுக்கு இருக்கான்னு தெரியாது. அதனால ஒருவேளை இவங்க எல்லாம் ஆடல் பாடல் கொண்டாட்டத்துல பாட்டெல்லாம் பாடி நல்லா ஜாலியா இருக்கும்போது தேவனை தூசித்து விடக்கூடாது, இறுதித்துல பெருமை வந்து விடக்கூடாது. அதனால இவர் போய் ஜெபம் பண்ணுவார் பலி செலுத்தி. அப்போ இவருக்கு தெரியுது இப்ப அழிவு வந்துருச்சு, சரி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ அழிவு நான் ஏற்கனவே ஜெபம் பண்ணிட்டேன், எல்லாம் சரியா தான் நடக்கும் என்பது என்னுடைய நம்பிக்கை. ஏன்னா இப்ப கடைசியா நான் தேடல, ஆரம்பத்திலே ஆண்டவர் தேடிட்டேன். அல்லேலூயா. அப்போ 29 சொல்றாரு, என் கூடாரத்துல ஒரு சம்பவம் நடக்குதுன்னா அது தேவனை அறியாமல் நடக்காது. நீங்க எத்தனை பேர் அதை நம்புறீங்க, விசுவாசிக்கிறீங்க? சொல்லுங்க அல்லேலூயா. பூமி அதிர்ச்சி வந்தாலும் கூட, நல்லா கவனிங்க, பூமி அதிர்ச்சியே வந்தாலும் கூட நீங்க சொல்லணும், இந்த பூமி அதிர்ச்சியை நான் ஆண்டவர் அனுப்பினது அவரால, அவருக்கு தெரிந்துதான் இந்த ஊருக்குள்ள வந்திருக்கோம். என் வீட்டு பக்கத்துல எவ்வளவு அதுல வேண்டும் என்று கூட அதை அளவு குறித்து தான் அனுப்பியிருப்பாரு. அப்படின்னு சொல்லுகிற ஒரு விசுவாசம் உங்களுக்குள்ள எனக்குள்ள இருக்கும் என்றால் நீங்கள் யோபுவை போல நம்பிக்கைக்கு உரியவர்கள். அல்லேலூயா. ஆபத்துல நம்புறத நான் சொல்லல, எல்லாம் அழிந்து போகும் போது நம்புகிற ஒரு நம்பிக்கை இருக்கு பாருங்க, அது மேலான நம்பிக்கை. அல்லேலூயா. இங்க பார்க்கிறோம் ஆணுடைய பிள்ளைகளே, இப்ப அவனுடைய ஆரம்பத்தை பார்த்தோம், முடிவு பார்க்கிறோம். முடிவு எங்க இருக்குது? ஆரம்பம் அழிவை பார்த்தோம். ஸ்தோத்திரம். முடிவு பார்க்கிறோம். 42ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல முதல்ல எவ்வளவு இருந்துச்சு யோபுக்கு? அந்த இப்போ யாக்கோபு 5:11 வாசிங்க, 5:11 வாசிங்க. இதோ பொறுமையாக இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்கிறோமே, யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள், கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இரக்கமும் உள்ளவராய் இருக்கிறாரு. சரிங்களா? இப்போ முடிவு என்ன? முடிவை என்ன கண்டிருக்கிறோம்? ஆரம்பத்தை பார்த்தோம் சரிங்களா? அவர் பொறுமையா இருந்தார். அவர் முடிவை என்ன பார்க்கிறோம்? 42ஆம் அதிகாரத்தில் அப்படி முடிவு எப்படி இருந்தது அவருக்கு? வந்து 42:10 இருந்து வாசிக்கும் போது யோபு 42:10 தான். யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவர் சிநேகிதரை மாற்றினார். யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரட்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். அப்பொழுது அவனுடைய எல்லா சகோதரர்களும் சகோதரிகளும் முன்னவனுக்கு அறிமுகமான அனைவரும் அவனிடத்தில் வந்து அவன் வீட்டிலே அவனோட போஜனம் பண்ணி கர்த்தர் அவனை வரப்படின சகல தீங்கு நிமித்தம் அவனுக்காக அங்கலாய்த்து அவனுக்கு ஆறுதல் சொல்லி அவரவர் ஒவ்வொரு தங்க காசையும் அவரவர் ஒவ்வொரு பொன் ஆபரணத்தையும் அவனுக்கு கொடுத்தார்கள். கர்த்தர் யோபின் முன்னிலைமையை பார்க்கிறோம்
அவன் பெண்ணிலவை ஆசீர்வதித்தார். 14,000 ஆடுகளும் 6,000 ஒட்டகங்களும் 1000 ஏர்மாடுகளும் 1000 கழுதைகளும் அவனுக்கு உண்டாயின. 7 குமாரனும் 3 குமாரத்திகளும் அவனுக்கு பிறந்தார்கள். மூத்த மகளுக்கு எனிமால் என்றும், 2ஆம் மகளுக்கு கெட்சியால் என்றும், 3ஆம் மகளுக்கு கிரேனாப்பு என்றும் பெயரிட்டான். தேசத்தில் எங்கும் யோபின் குமாரத்திகள் போல சௌந்தரியமான பெண்கள் காணப்படவில்லை. அவர்கள் தகப்பன் அவர்கள் சகோதரின் நடுவிலே அவர்களுக்கு சுதந்திரம் கொடுத்தான். இதற்கு பின்பு யோபு 140 வருஷம் உயிரோடு இருந்தது. 4 தலைமுறையாக தன் பிள்ளைகளையும் தன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் கண்டான். யோபு நெடுநாள் இருந்து பூரண வயதுள்ளவனாய் மரித்தார். அல்லேலூயா. ஆண்டவர் ஒரு காரியத்துக்கு ஒப்பு கொடுத்த போதும், அவனுடைய வாழ்நாளை நாம் பார்க்கிறோம். அவனுக்கு எல்லாவற்றையும் ரெட்டத்தனையாய் காத்துறான். அவனை 1 மடங்கு அழிக்க சொன்னான் பிசாசு. ஆண்டவர் சொன்னாரு, 1 மடங்கு அழிச்சது இல்லை, ஒரு மடங்கு அழிக்கணும்னு விரும்பினேன், அழிச்சிட்டேன். இப்ப நான் ஆசீர்வதிக்க விரும்புறேன். இதுல நீ தடை பண்ண முடியுமா? இப்போ தடை பண்ண முடியுமா? குற்றம் சாட்ட முடியுமா? குற்றம் சொன்ன அவனிடத்துல ஏதாவது கண்டுபிடிக்க முடியுமா? நான் இப்ப அவனுக்கு ரெட்டிப்பா தரேன். பாருங்க, இப்ப ரெட்டிப்பா என்ன தராரு? முதல்ல என்ன இருந்தது? 7,000 ஆடுகள் இருந்தது, இப்ப 14,000 ஆடுகள். முதல்ல 500 ஒட்டகங்கள் இருந்தது, இப்ப 1000 ஒட்டகம். முதல்ல 500 ஏர்மாடுகள் இருந்தது, இப்பொழுது 1000 இருக்கு. முதல்ல 500 கழுதைகள் இருந்தது, இப்பொழுது 7 குமாரனும் 3 குமாரத்திகள் இருந்தார்கள். மறுபடியும் அவங்க 7 குமாரனும் 3 குமாரத்திகள் இருந்தாங்க. கவனிங்க, ஆடு மாடெல்லாம் மண்ணுக்குள்ள போகும், அதனால ரெட்டிப்பா கொடுத்துட்டாரு. இறந்து போன பிள்ளைங்க அத்தனை பேரும் பரலோகத்துக்கு போயிட்டாங்க, அதனால அங்க ஒரு போர்ஷன் இருக்குது, இங்க ஒரு போர்ஷன். இது டபுள் போர்ஷன் தான். அல்லேலூயா. மரிக்கிற அத்தனை பேரும் எங்க இருப்பாங்க? பரலோகத்துல. யார் மரிக்கிறவங்க? ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து இயேசுவே தெய்வம், என் பாவத்தை கழுவினார், என்ன திருப்பத்துக்காக மரித்தார், நான் அவரை வாஞ்சித்து அவரையே நேசித்து அவரையே நான் நம்பி நடக்கிறேன்னு சொல்லக்கூடிய ஒரு தேவ பிள்ளை இன்று மரித்தாலும் உடனே அங்க இங்க ஆப்சன்ட் அப்படின்னு சொன்னா அங்க பிரசன்ட். இங்க ஆப்சன்ட் சொன்னா எங்க பிரசன்ட்? இங்க ஒரு மனுஷன் ஒரு தேவ பிள்ளைங்க இல்லைன்னா அவங்க உடனே எங்க இருக்கிறாங்க? பரலோகத்தில் இருக்கிறாங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா சொல்லுங்க. அந்த அளவுக்கு நீங்களும் நானும் ஆயத்தமா இருக்கணும்னு சொன்னா யோபு போல தைரியமா இருக்கலாம். என் பிள்ளைகளுக்கெல்லாம் ரட்சிக்கப்பட்ட நிலைமையில இருக்கிறாங்க, என் பிள்ளைகள் எல்லாரும் ஒழுங்கா ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறாங்க, என் பிள்ளைகளுக்கெல்லாம் வேதத்தை போதித்து இருக்கிறேன், என் பிள்ளைகள்லாம் தேவனுக்கு பயந்து நடக்கிறார்கள், என் பிள்ளைகளுக்கெல்லாம் கற்பனைகளை சொல்லிக் கொடுத்திருக்கிறேன், என் பிள்ளைகளுக்கு பலி செலுத்த சொல்லிக் கொடுத்திருக்கிறேன், எந்த அளவுக்கு உலகத்துல ஒற்றி வாழணும்னு சொல்லிக் கொடுத்திருக்கிறேன். என் பிள்ளைகள் தேவனுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், அவங்க மரித்தாலும் பரலோகத்தில் இருப்பாங்க அவன் நம்பினான். அதனால அவன் கவலைப்படவே இல்லை. நானும் மரித்தால் அங்கதான் போவேன். ஒருவேளை கவலைப்படுற மனைவி இருக்கிறால அவள் மரித்தாலும் அங்கதான் வருவான், அவளை கவலைப்பட்டு கொண்டே அவன் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. நீ பைத்தியக்காரி மாதிரி கொஞ்சம் இருக்கிறேன்னு சொன்னாரு. ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளுக்கு என்ன பயம் இல்லை? என்ன பயம் இல்லை? எதை குறித்துமே பயம் இல்லை. மகன பயம் இல்லை, வியாதி குறித்து பயம் இல்லை, உங்களுக்கு என்ன வந்தாலும் பயம் கிடையாது. அல்லேலூயா சொல்லுங்க. ரொம்ப பயப்படுற மாதிரி தெரியுது. அல்லேலூயா சொல்ல பண்றாங்க. ஆனா பயம் வரும்போது ஆண்டு நம்புவீங்க, அது வேற. இப்போ பயம் இல்லாம இருக்குன்னு நான் சொல்லித்தரேன். அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமாய் சொல்லுங்க. சொல்லுவார், நல்லா ஜோமன் ஒரு சகோதரன் தான், வயிறு வலி வந்துருச்சுன்னா சொல்லுவாரு, பசையா நெஞ்செல்லாம் அடைக்குது, நான் நைட்டு மறித்து போகணும் பயமா இருக்குது அப்படி சொல்லுவார். காலையில் சொல்லுவாரு ஜோமன், பிரதர் நம்ம செத்தா எங்கதான் போக போறோம், எதுக்கு பயப்படுறீங்க? ஆண்டவர் மரண பயத்தை எடுத்திருக்கிறாரு. மரணைகளில் பள்ளத்தாக்கின் வழியாய் நடந்தாலும் பொல்லாப்புக்கு தேவரின் என்னோடு கூட இருக்கிறேன். மரணம் பள்ளத்தாக்கின் வழியா போனாலும், அகோரமான பள்ளத்தாக்கா இருந்தாலும், யோபு போல பள்ளத்தாக்கின் வழியா போனாலும் கர்த்தரின் கூடவே இருக்கிறார். என் வீட்டை பத்தி அவருக்கு தெரியும். என் கூடாரத்தின் மேல தேவனுடைய ரகசியம் செயல்படுகிறது. தேவ திட்டம் என் வீட்டில் இருக்குது, தேவ திட்டம் என் வாழ்க்கையில் இருக்குது, தேவ திட்டம் என் பிள்ளைகள் மேல இருக்குது, தேவ திட்டம் என்னுடைய ஆசீர்வாதம் மேல இருக்குது, தேவ திட்டம் என் வேலையில் இருக்குது, என் வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு பொருளாதாரத்திலும் தேவ திட்டம் இருக்குது. எல்லாம் அழிந்தாலும் இருந்தாலும் அது ஆண்டுடைய கருத்தில் இருக்குது. அழிந்து போனாலும் கவலை இல்லை, இருந்தாலும் அதை குறித்து மேன்மை இல்லை, எல்லாம் ஆண்டுக்கூடியது. சோத்ரம். யோபுக்கு நல்ல ஒரு நம்பிக்கை. என்ன நம்பிக்கை? இருந்தாலும் அவருக்குரியது, இருந்தாலும் அவருக்குரியது, இல்லாவிட்டாலும் அவருக்குரியது. ஆமா சொல்லுங்க. இல்லை ஆமா, இருந்தாலும் அவருக்குரியது, எல்லாம் அவருக்குரியது. அப்படின்னு சொல்லுங்க. அப்போ நீ கவலைப்படுறதுக்கு என்ன இருக்குது? ஆனாலும் சிலருக்குள்ள இவ்வளவு பிரசங்கம் கேட்டாலும் உள்ளத்தின் ஆழத்துல என்ன செய்வது? இப்ப எப்ப பிரசங்கம் முடியும்ங்கிற ஒரு கவலை இருக்குது. நான் முடித்து விடுகிறேன்.
இயேசு வந்தா போவீங்களா? உங்களுக்கு ஒரு சோதனை வந்தா அனுமதிப்பீங்களா? சோதனை வந்தா போராட்டத்தில் நிற்பீங்களா? பொறுமை இருக்குமா? இந்த கேள்வி நீங்க என்ன செய்யணும்? பொறுமையா இருக்கிறீங்களா? இருக்கிறீங்களா? ஆண்டவரிடத்துல முறையிட்டு கொண்டிருக்கிறீங்களா? ஒரு சின்ன பலவீனத்தை கண்டு ஆண்டவரை தூசிக்கிறீங்களா? ஆண்டவருடைய மேல இருக்கிற நம்பிக்கை எத்தனை சதவீதம் இருக்குது? யோபுவை போல இருக்குதா? தோல் முதலானவைகள் அழுகி போனாலும், அவர் சொன்னாரு, அவர் சொன்னாரு, தோல் முதலானவைகள் எல்லாம் அழுகி போனாலும், அவர் சொன்னாரு, நான் என் தேவன் மேல நம்பிக்கையா இருக்கேன். சொன்னாரு, நான் சேவிக்கிற தேவன் உயிரோடு இருக்கிறார், கடைசி நாட்களில் பூமியில வந்து நிற்பார், நான் அவரை காண்பேன். அந்நிய கண்களை கொண்டு நான் பார்க்க மாட்டேன், என் கண்ணை கொண்டு மூடுற மாதிரி தான் இருக்குது. தோல் எல்லாம் அழுகி ஒரு மாதிரி தண்ணியா உள்ள வருது, தொடிச்சு இருக்கிறேன். அப்ப அவர் கண் பார்வையில பிரச்சனை இருக்கும். அவர் சொன்னாரு, அப்படியே தொடிச்சு சொல்லியிருப்பாரு நினைக்கிறேன். என் மேல கண்ணெல்லாம் வந்து மூடுது, நல்லா தெரிய மாட்டேங்குது இப்போ. அதனால என் தேவன் வந்து நிற்பார். அப்பொழுது அந்நிய கண்களை கொண்டு நான் பார்ப்பேன்ல, இந்த கண்களை சுகமாக்கிடுவார், நான் பார்ப்பேன். பாத்தீங்களா? வீட்டை குறித்து, தன் சரீரத்தை குறித்து, சரீரத்தில் ஒரு அவயத்தை குறித்து, தன் கூடாரத்தை குறித்து, தன் பிள்ளைகளை குறித்து, தன்னுடைய ஆஸ்திகளை குறித்து, டோட்டலா எல்லாமே அவ்வளவு உத்தமம், அவ்வளவு தேவனுக்கு பயம். இப்படி ஒரு தேவ பிள்ளைக்கு இருந்துட்டா இந்த ஊழியம், சபை, குடும்பத்துல எவ்வளவு மகிழ்ச்சி இருக்கும். அல்லேலூயா. நாம் கற்றுக்கொள்வது என்ன? உன் நம்பிக்கை எத்தனை சதவீதம் இருக்கிறது? ஆமென். அதனால சங்கீதக்காரர் சொல்ற நீதிமொழிகள் சொல்லப்படுது, உன் நம்பிக்கை கர்த்தர் மேல் இருக்கும்படி அவைகளை இன்றைக்கு நான் உனக்கு தெரியப்படுத்துகிறேன். கர்த்தர் மேல் உங்கள் நம்பிக்கை இருக்க வேண்டும். ஆமென். அதனால ஆண்களுடைய பிள்ளைகள், நாம் இங்கே முடிவுக்கு வருகிறோம். ஆரம்பத்தில் எதை பார்த்தோம்? அழிவை பார்த்தோம். முடிவில் எதை பார்த்தோம்? அழிவு ஒரு மடங்கு தான். ஆனால் முடிவில் பார்க்கிறோம், அதை அப்படியே ஆண்டவர் திருப்பி தருகிறார். அது எத்தனை மடங்கு? 2 மடங்கா இருந்தது. ஆமென். ஆண்டவருடைய வார்த்தை வந்து உண்மை உள்ளது. யோபுடைய வாழ்க்கையில் நடந்ததெல்லாம் உண்மைதான் அல்லது கற்பனையானதா? உண்மை, 100% உண்மை. யாக்கோபு சபைக்கு சொல்றாரு, உண்மை, உண்மையிலும் உண்மை. அல்லேலூயா. 10 ரூபாய் காணாம போனா அந்த 10 ரூபாய் கண்டெடுக்கிறதுக்கு என்ன பாடு வரும்? ஒரு அரை பவுன் தொலைஞ்சிட்டுமே, ஒரு வாரம் வீட்டுல கலவரம் இருக்கும். ஒரு அரை பவுன் தொலைஞ்சு போயிட்டானே செய்யும், வீட்டுல ஒரு வாரம் கலவரம் இருக்கும். அல்லேலூயா. உங்களுக்கு தான் சொல்றாரு, 10 ரூபாய் தொலைச்சிட்டு என்ன பாடுபடுறீங்க? அதுக்கு 2 பேரும் சண்டை போட்டு, நான் அப்பவே காசு எங்க வைன்னு சொன்னா ஞாபகம் வைக்க மாட்டேன், பர்சல வைன்னு சொன்னா 10 ரூபாய் வைக்க மாட்டேன். 10 ரூபாய்க்கு இந்த என்ன செய்யுது? வாக்குவாதம் நடக்குது. இத்தனை எடுத்த பிறகு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர் எப்படி இருக்கிறாரு? ஃப்ரீயா இருக்கிறாரு. அப்போ ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவப்பிள்ளை, தேவப்பிள்ளை நம்பிக்கையா இருக்கிற வேதம் சொல்லுகிறது, அவர் சியோன் பர்வதம் போல நிலைத்திருப்பார். எருசலேமை சுற்றி பர்வதங்கள் இருக்கிறது போல இருக்குமா போல அவர் இருப்பார். நீங்கள் எப்படி இருப்பீங்க? சியோன் பர்வதம் போல இருப்பீங்க. ஆமென். அப்போ அவர் நீதிமான் துர்ச்செய்தியை கேட்பதனால அவன் வந்து இருதயம் என்ன செய்யாது? அவன் கலங்காது, அவன் பயப்பட மாட்டான். நீதிமானை போல, நீதிமான் சிங்கத்தை போல எப்படி இருப்பான்? தைரியமா இருப்பான். அப்ப நம்முடைய வாழ்க்கையில அவன் நீதிமானா இருந்தா தைரியமா இருந்தான், அவன் உண்மையுள்ளவனா இருந்தான், தேவனுக்குள்ள தைரியமா இருந்தான், தேவனுக்காக வாழ்ந்தான், தேவனுக்காகவே வாழ்ந்தாலும் கர்த்தருக்காக, மடித்தாலும் கர்த்தருக்காக. இப்ப நான் வாழ்ந்துருந்தா தேவனுக்கு மகிமை உண்டாகும், நான் தாழ்ந்து போனா ஆண்டவருக்கு வந்து குறைச்சல் உண்டாகும். ஆண்டவர் இதையும் பார்த்துக் கொள்வார். அப்படின்னு பார்க்கும்போது ஆண்டவர் நினைச்சிருப்பாரு, பாருங்க எவ்வளவு லேசா சொல்லிட்டு அப்படியே அமைதியா இருக்கிறான், இவருடைய இரட்டிப்பாய் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கர்த்தர் அவனை ஆசீர்வதித்து அவன் மூலமாய் ஆண்டவருடைய பெயரை உயர்த்தினார். அப்போ நாம் கெட்டு போனா ஆண்டவருடைய நாமம் என்ன செய்யப்படும்? செய்யுங்க, சொல்லுங்க, என்ன செய்யப்படும்? நீங்கள் கெட்டு போனால் ஆண்டவருடைய நாமம் தூசிக்கப்படும். அதனால நீங்கள் கெட்டு போவதற்கு ஆண்டவர் விட மாட்டார். அதனால ஆண்டவர் சொன்னாரு, ஆமென். 10ஆம் அதிகாரத்துல 28வது 29வது வசனத்துல யோவான் சுவிசேஷத்துல சொன்னாரு, இயேசு கிறிஸ்து உங்களை நான் என்ன செய்ய விட மாட்டேன் என்று சொன்னாரு. 10ஆம் அதிகாரம் 28 29ல, என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்கிறது, நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலம் என்ன செய்வதில்லை? கெட்டு போவதில்லை. என் கையில் ஒருவனும் அவைகளை என் கையில் இருந்து அவைகளை எனக்கு தந்த என் பிதா எல்லாரிலும் பெரியவராக இருக்கிறார், அவைகளை என் பிதாவின் கரத்திலிருந்து ஒருவரும் பறித்து கொள்ளும். இந்த வசனத்தை நீங்க பார்க்கணும். இந்த வசனத்தை என்ன செய்யணும்? அவருடைய கரத்திலிருந்து ஒருவரும் நம்ம பறிக்க முடியாது. அப்ப அவருடைய கரத்துல ஒப்பு கொடுக்கப்பட்ட அவருடைய ஆடுகளா இருக்கும்போது நமக்கு என்ன கவலை? அல்லேலூயா. ஒரு சம்பவம் நான் கேள்விப்பட்டேன். ஒரு அம்மா ஒரே கவலை, எப்ப பார்த்தாலும் கவலையா இருப்பாங்க. சில விசுவாசி இருக்காங்களா கவலையோடு. ஒரு நாள் வந்து சொன்னாங்க,
இந்த உலகத்துல நான் என்ன பாடா படுறேன் பாஸ்டர், எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு பாடா படுத்துறாங்க இந்த ஊர்ல மக்கள், நிம்மதியாகவே இருக்க விட மாட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. என்னம்மா இவ்வளவு பாடா படுறீங்க? நீங்க பாடுபடுவது நல்ல கவனிங்க, உங்களுடைய மனதை குறித்துதான் பாடுபடுறீங்களே ஒழிய நீங்களுக்கு உண்மையான பிரச்சனை உங்களுக்கு தெரியாது. உண்மையான பிரச்சனை அதெல்லாம் கிடையாது. உங்க மனநிலையில தான் நீங்க பாடுபடுறீங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் என்ன பாடுபடுறேன் அவங்க நினைச்சிட்டு சொல்றாங்க. பாஸ்டர் சொன்னாரு, இங்க வாமா நான் சொல்லி தரேன். ஒரு தம்பி ஒரு பூனை வளர்த்தான். அந்த பூனை ஒரு நாள் போய் அவன் வீட்டுக்குள்ள இருந்து ஒரு எலியை பிடித்து கொண்டு வந்தது. அவனுக்கு ஒரே சந்தோஷம், ஆஹா என்னுடைய பூனை என்ன செஞ்சிச்சு, எலியை பிடித்து வந்துருச்சுன்னு சொல்லி சந்தோஷப்பட்டான். அவனுக்கு மகிழ்ச்சியா இருந்தான். அடுத்த நாள் அவன் வளர்த்த கிளியை பிடித்து கொண்டு வந்துருச்சு. அப்போ இவனுக்கு ஒரே துக்கம், ஐயோ எனக்கு கிளி போயிடுச்சுன்னு சொல்லி. அப்போ ஒரு நாள் துக்கப்பட்டான், ஒரு நாள் சந்தோஷப்பட்டான். அடுத்த நாள் பாப்பீங்கன்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அதை காட்டில் உள்ள ஒரு பறவை பிடித்து கொண்டு வந்தது. அன்னைக்கு அவனுக்கு துக்கமும் இல்லை சந்தோஷமும் இல்லை, அவன் நியூட்ரலா இருந்தான். இப்போ கவனிங்க, உங்களுக்கு பாதகமா வர்றது போல தெரியுறதெல்லாம் உங்களை மனசை கஷ்டப்படுத்துது, உங்களுக்கு சாதகமா வர்றது போல இருக்கலாம் மகிழ்ச்சி உண்டாக்குது. உங்களுக்கு சம்மதம் இல்லாம ஒண்ணு நடக்கும் போது அதை நீங்க கண்டுக்க மாட்டேங்கிறீங்க. இப்போ உங்க பிரச்சனை என்னன்னு சொன்னா, உங்களுக்கு எல்லாமே சாதகமா நடக்கல, எல்லாமே பாதகமா நடக்குதுன்னு நினைக்கிறதுனாலதான் உங்களுக்கு மனதுல இந்த பிரச்சனை. அவன் யோகு போல நிம்மதியா உங்களால் இருக்க முடியல. பாத்தீங்களா, எல்லாமே ஆண்டவனுக்கு முன்பதாக எனக்கு சாதகமா நடக்குதுன்னு நினைச்சா நீங்க எப்படி இருப்பீங்க? பீஸ்ஃபுல்லா இருப்பீங்க. என்னதான் இவ்வளவு பாடுபடுத்துறாங்க, இந்த வீட்டுல என் பிள்ளைங்க பாடா படுத்துது, என் கணவனார் பாடா படுத்துறாரு, படிக்கிற இடத்துல என் பிள்ளைகள் கூட ஃப்ரெண்ட்ஸ் பாடா படுத்துறாங்க, என் நண்பர்கள் பாடா படுத்துறாங்க, என்ன பாடுபடுத்துறாங்க. ஆனா இயேசு உங்களுக்குள்ள இருந்தா ஒருத்தர் உங்களை பாடுபடுத்துறது இல்லை. நீங்கள் அமைதியா இருப்பீர்கள், கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். அல்லேலூயா. ஆகவே இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டு அவர் ரத்தம் சிந்தினால அவர் சொன்னாரு, என் சமாதானத்தையே உங்களுக்கு நான் வைத்து போகிறேன். யாக்கோபு 5:11 வாசிக்கிறோம். இதோ பொறுமையா இருக்கிறவங்க, இவ்வளவு நேரம் நீங்க பார்க்காம சொல்ல வேண்டாமா, மனப்பாடம் பண்ணிருக்காங்க. பைபிள்ல தேடாதீங்க, தொண்டை கழிப்போ தப்பிக்கு இவ்வளவு நேரம் மறுபடியும் பைபிள் எடுத்து பார்த்தா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரியான ஆவியே தெரியலையே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. இதோ அப்பயும் தெரியும் ஸ்தோத்திரம், அந்த பக்கத்துல அப்பயும் தெரியும், பார்க்காம சொல்லுங்க மறுபடியும். இதோ பொறுமையா இருக்கிறவங்க பாக்கியம், பொறுமையை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள், கர்த்தருடைய செயல் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் மிகுந்த இரக்கமும் உருக்கமும் உள்ளவராய் இருக்கிறாரே. அவர் இரக்கம் உள்ள தேவன். அவர் எப்படிப்பட்ட தேவன்? நம்ம ஒரு பாடுபட்டா அவர் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டார். அவருக்கு பிடிக்கவே பிடிக்காது. நீங்க வீணா கண்ணீர் சிந்தி கொண்டிருக்கும் போது அவருக்கு பிடிக்காது. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ரொம்ப இரக்கம் உள்ள தேவன். எப்படிப்பட்ட இரக்கம்? மிகுந்த இரக்கம் உள்ள தேவன். அவர் ஒரு தேவ பிள்ளை அழுவதை பார்த்து கொண்டு ரொம்ப நாள் இருக்க மாட்டார், சீக்கிரமா மறுத்து செய்வார். அல்லேலூயா. அதனால யோகுக்கு சொல்றாங்க 9 மாதம் தான் சொல்றாங்க, ரொம்ப நாள்லாம் விட மாட்டாங்க. கொஞ்ச காலம் தான் நமக்கு, பாடுகள்லாம் ரொம்ப நாள் இருக்காது. அவர் இரக்கம் உள்ள தேவன். நம்ம ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர்? இரக்கம் உள்ளவர், மன உருக்கம் உள்ளவர். என்னை எல்லாம் யாருடைய கையிலையும் விட்டு கொடுக்க மாட்டார் அப்படின்னு நீங்க சொல்லணும். சொல்லுங்க சத்தமா. நான் 3 நாளா ஜோம் பண்றேன், யாராவது ரூபா போட்டுக்க மாட்டாங்களா அந்த ஒரு ஏடிஎம்ல, யாராவது பேலன்ஸ் எடுத்து போட்டு பார்த்துட்டே இருக்கிறேன். இன்னைக்குதான் வசனம் வாசிக்கிறேன், பொறுமையா இருக்கிறவங்க பாக்கியவான் இருக்கிறவன் செல் எடுத்துட்டு பார்த்துட்டே இருக்கிறீங்க. என் மனதை சொல்லுது. கடைசியா நான் சாப்பிட சொன்னேன், இது இந்த என்ன செய்யுங்கடா, இந்த பேலன்ஸ் எனக்கு ஒரு போட்டோ எடுத்து கொடுக்குறா அப்படின்னு சொல்லி. எவ்வளவு பேலன்ஸ் இருக்குதா? 64 ரூபா. நான் இந்த வசனத்தை தியானித்து கொடுக்குறேன், அதனாலதான் வசனத்தை எடுத்ததுனாலதான் அப்படின்னு சொன்னேன். இது யாருக்கு அனுப்ப போறேன்னு கேட்டான். நான் ஒரு சிலருக்கு அனுப்ப போறேன்னு சொன்னேன். இது வேற அக்கௌண்ட்டும் கிடையாது, வேற பேலன்ஸ் பேங்க் பேலன்ஸும் கிடையாது. அப்ப நான் நிசப்தமா, நீ இந்த வசனத்தை சொல்ல போற, 64 ரூபாய் வச்சுக்கிட்டு துள்ளுறியா நீ, இது யாருக்கு நீங்க அனுப்பி சொல்ல போற? அப்போ அமைதியா இவங்க அடுத்த செலவுன்னு சொல்லுவாங்க, அடுத்த செலவுன்னு சொல்லுவாங்க. பாருங்க, இவங்க மட்டும் சொல்லிட்டே இருப்பாங்க. பர்ஸ்ல எல்லாம் பணம் இருக்குதான்னு பார்க்க மாட்டாங்க, ஏடிஎம்ல எல்லாம் பணம் இருக்குதா பேலன்ஸ் பார்க்க மாட்டாங்க. நீங்க அது வாங்கிடுவாங்க. அப்ப அது சொல்றாரு, பொறுமையா இருக்கிறவர்கள். அப்போ நல்லா கவனிங்க, இது எனக்கு முதலாவது சோதனை. என்ன சோதனை? நான் முதல்ல சோதிக்கப்பட்ட பின்புதான் பிரசங்கமே உங்களுக்கு நான் பண்ணுகிறேன். அதுக்குதான் எது நான் சொல்லுகிறேன். அல்லது சொல்லுங்க, சோதிக்கப்பட்ட பின்பு நீங்களும் என்னவா மாறுவீர்கள்? சத்தமா சொல்லுங்க. ஆனா அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் சில தசமபாகத்தை வச்சுட்டே வந்து ஞாயிற்றுக்கிழமை கொண்டு வருவாங்க. இந்த 64 ரூபாய் வச்சுட்டு பண்ற பாஸ்ட் என்ன பாடு போறாங்க, வீடு தேடி போவோம், பாஸ்ட் கொடுத்துட்டு வருவோம். வீடு தேடி பாஸ்ட் போங்க எப்போ கொடுத்துட்டு வாங்க. அவர் என்ன கஷ்டப்படுறாங்க தெரியல.
ஒரு சகோதரி ஃபோன் பண்ணி சொன்னாங்க, பாஸ்டர் எனக்கு சம்பளமே வரல, 1000 ரூபா போடுவாங்க மாதம் தூரம். அதே சரி, அவ்வளோதான் 1ஆம் தேதி 31ஆம் தேதி வரைக்கும் பேலன்ஸ் இல்லையா, 31ஆம் தேதி சாயந்தரமே போட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு அடுத்த நாள் பார்க்கும்போது அவங்க சாயங்காலம் ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, பாஸ்டர்யா எனக்கு இந்த மாதிரி சம்பளம் வரல, எங்களுக்காக ஜோம் பண்ணி கொடுங்க. அவங்க போடாமல் இருக்கிறதுனால எதை நினைப்பாரோ பாஸ்ன்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டாங்க. சபை வர முடியவே இல்லை. இல்லையா? இப்போ அந்த வசனத்தை நான் வாசித்து கொண்டே இருக்கும்போது என்னை குறித்து இந்த பொருளாதாரத்துக்கே இந்த பாடுபடுறோம், எல்லாம் அழியும் போது யோபு எப்படி இருந்திருப்பான், நம்ம நம்பிக்கை எப்படி இருக்குது, நம்முடைய நம்பிக்கைலாம் எது மேல இருக்குது? அல்லேலூயா. பொருளிலும் பொருளிலும் பணத்திலும் பேங்க் பேலன்ஸிலும் அல்லது நம் பொருளாதாரத்திலும் தேவைகளிலும் கவனம் அப்படி இல்லை. இயேசு எல்லாவற்றையும் பார்த்து கொண்டே இருக்கிறார், எல்லாவற்றையும் இயேசு கவனித்துக் கொண்டே இருக்கிறார். அவர் மிகுந்த மனதுருக்கம் உள்ளவர். அல்லேலூயா சொல்லுங்க. 2ஆம் தேதி 3000 ரூபா வந்துச்சு. அல்லேலூயா சொல்லுங்க. அதனால நீங்க தசமபாகம், அதாவது தசமபாகமே கிடையாது, அவங்க கொடுக்கறதா இருந்தால் சீக்கிரமா கொடுத்தீங்கன்னா நம்ம ஜெபத்தை ரொம்ப படிச்சிருவேன். சொல்லுங்க சுத்திரம். அப்போ நீங்க நிறைய பேர் ஞாயிற்றுக்கிழமை வச்சு நிறைய வைத்து என்னை ரோக போல பொறுமையை சோதித்து கொடுக்குறீங்க நிறைய பேர். நீங்க பாக்கியவான்கள் எல்லாமே சொல்லுங்களேன். அதை பாருங்க, பொறுமையா இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்கிறோமே. ஆண்டவர் மேல நம்பிக்கை வைத்து பொறுமையா இருக்கிறவர்கள் என்னவா இருக்கிறோமே. அப்போ உங்களுடைய பொருளாதார தேவையில்லை, உங்களுடைய வேலை கஷ்டங்கள், வருமான குறைவுகள், உங்களுடைய வாழ்க்கையில ஒரு சரியான நேரத்தில் உங்களுடைய பணம் உங்க கையில வராத போது, உங்களுடைய ஜெபங்கள், உங்களுடைய தவிப்புகள், உங்களுடைய எதிர்பார்ப்புகள் ஏமாற்றமான நிலைகளில் இருக்கும்போது ஆண்டவர் உங்களையும் அப்படித்தான் பார்க்கிறார். எப்படி பார்க்கிறாருன்னா மனதுருக்கம் உள்ளவரா நான் பார்க்கிறார். இதுக்கு மேல தடுமாட்டினா ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அப்போ ஏற்ற காலங்களில நம்ம உதவி செய்கிறவர். அல்லேலூயா. அதனால சொல்லுங்க, வசனத்தை மறுபடியும் சொல்லுங்க. இதோ இதோ பொறுமையா இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்கிறோமே. யோபின் பொறுமை குறித்து கேள்விப்பட்டு இருக்கிறீர்கள், கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இரக்கமும் உள்ளவராக இருக்கிறார். அவருடைய ஆண்டவர் கடினமான மனம் உள்ளவராக, ரொம்ப போட்டு சோதிக்க மாட்டார். அவர் சொன்னாரு, காயப்படுத்தினாலும் கட்டுவார், காயப்படுத்தினாலும் என்ன செய்வாரு, சோதித்தாலும் உதவி செய்வார், அழிவுகள் வந்தாலும் அதை திரும்ப தருவார். அதை பற்றி நீங்க கவலைப்படாதீங்க. நீங்க என்ன இருந்தாலும் இயேசுதான் உங்களுக்கு தருவார். அவன் சொல்லுங்க. ஆனால் ஊழியத்துக்கு வந்த பிறகு எனக்கு வந்த போராட்டத்தினால 2.5 ஏக்கர் நிலத்தியே போராட்டங்கள்ல இருக்கக்கூடாதுன்னு அப்படியே ரொம்ப ஏலம் போட்டு விட்டது மாதிரி வித்துட்டு வந்தேன். 2.25 ஏக்கர் நிலத்தை. நான் இப்போ இந்த வழியை போகும்போது நினைப்பேன், எனக்கு ஒரு வயல் வயல் தாங்க வழியாக கொஞ்ச நேரம் வயலில் போய் உட்காந்து 2 மரத்தை வச்சு கீழே உட்காந்து போகிறது அப்படிலாம் நினைப்பேன். என் வீட்டில் வரவங்களாம் ஊழியம் செய்ய மாட்டேங்க, ஒரு வயல் வருமா அவங்க அப்படி சொல்லுவாங்க. கர்த்தர் ஸ்தோத்திரம். இப்போ ஊருக்கு போகும்போது நினைப்பேன், அந்த 2 ஏக்கர் நிலத்தை விற்காங்க நல்லா இருக்கும் அப்படின்னு. ஒருவேளை விவசாயம் செய்ய போயிருந்தால் விசுவாசியப்படுத்துற பாடல, ஒருவேளை விற்காத போனாலும் போயிருக்கு. கர்த்தர் ஸ்தோத்திரம். லோன் போட்டாலும் ஒரு பம்பு செட்டை வாங்கி 4 மாட்டை வாங்கி வச்சாலும் இவங்ககிட்ட எதுக்கே அந்த கற்றுக்கணும் அவனு சொல்லுங்களேன். சொல்லுங்க. பாருங்க, ஆண்டவர் வந்து எல்லாம் பிளான் பண்ணி தான் செய்யறாரு. பரலோகத்துல நமக்கு நிறைய இருக்கும். சொல்லுங்க. நீங்கள் கர்த்தர் நிமித்தம் அல்லது ஊழியத்தை நிமித்தம் எதையாக இழப்பீங்கன்னா அதை ஆண்டவர் ரெட்டிப்பா தருவார். எப்படி தருவாரு? அவன் சொல்லுங்க. இது என்னுடைய வார்த்தை அல்ல, கர்த்தருடைய ஊழியனா இருக்கிற என்னுடைய வார்த்தை. அது மட்டும் அல்ல, இது கர்த்தருடைய நீதி. இது யாருடைய நீதி? ஆமா, அவர் நிமித்தம் ஒரு பங்கு எல்லாமே ஒரு பகுதி எல்லாமே அழியும் என்றால் அந்த பகுதி எல்லாமே ரெட்டிப்பாய் கொடுக்க வேண்டியது அவருடைய நீதி. அல்லேலூயா. நீ அடிக்க பாக்குற, நீ கொல்ல பாக்குற, நீ வந்து எல்லாத்தையும் ரெஸ்ட்ராய் பண்ண பாக்குற, எல்லாவற்றையும் நிர்மூலமாக்க பாக்குற, அப்படிதானே? நான் பாரு ரெட்டிப்பா கொடுத்து அவங்களை ஆஸ்வதிக்கணும் இல்லையான்னு சொல்லுவார். உங்களுக்கு விரோதமா எழும்புகிற சத்துருக்களுக்கு முன்பதாக, உங்களை மோசம் நோக்க, உங்களை கீழ்ப்படுத்த நினைக்கிற சாத்தானுடைய கிரியைகளுக்கு முன்பதாக உங்களை என்னை மேம்படுத்துகிற இயேசு நமக்கு இருக்கிறார். தைரியமா இருப்போம், சிலுவை நோக்கி பார்ப்போம், அவன் தைரியம் கொள்ளுவோம், ரட்சிப்பில் நிலைத்திருப்போம். கர்த்தர் நம்மை ஒவ்வொருவரையும் இந்த பொறுமை நமக்கு தருவாராக. இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் மேல நம்பிக்கை வைத்த கர்த்தர் இரக்கம் செய்வாராக. பரிவுள்ளமும் இரக்கமும் கொண்ட ஆண்டவர் நமக்கு இருக்கிறபடினால் ஆண்டவருக்கே நம்ம வாழ அர்ப்பணிப்போமாக. யோபுவை போல கடைசி வரைக்கும் வாழ தீர்மானம் எடுப்பீர்களாக. அல்லேலூயா. இங்க வந்திருக்கிற விசுவாசிகள் ஒருத்தர் கூட பின்வாங்கி போக கூடாது. சோத்ரா சத்தமா சொல்லுங்க. என்ன வந்தாலும் ஒருத்தர் ஒரு அடி கூட பின்னால வைக்க கூடாது. அவன் சொல்லுங்க. முன்னேறி நம்ம ஒளிய பின்னால திரும்பி பார்க்கற நம்ம வாழ்க்கையா கூடாது. இங்க இருக்கிற ஒரு நபர் கூட அடுத்த கல்லறையில போய் அடக்கம் பண்ணக்கூடாது. சத்திய தேவ சபைக்கு ஒரு கல்லறை இருக்குது, எழுதி வச்சிருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க.
சபையில போவான், அங்கே சாவான், அங்கே அடக்கம் பண்ணப்படுவான். அதான் சொல்லுங்க. என்னடா அது நல்லா தானே பேசிட்டு வந்தாரு, இப்படி ஆகி போச்சு. நான் சொல்றேன், கடைசி வரைக்கும் இருங்கன்னு சொல்றேன், வேற ஒண்ணும் சொல்லல. அல்லது சொல்லுங்க, சோதனையை சகிக்கிற மனுஷன் வாழ்த்துவான், உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் கண்டிப்பான ஆசீர்வாதங்களை தருவார். உலகம் படிவோம் கர்த்தர், அது ஆண்டு சொல்றாரு, என்னன்னு தெரியல, அதனால நான் சொன்னேன். ஆண்டு சொல்லதான் நான் சொல்லுவேன். அவன் சொல்லுங்க, ஆமா ஜோமனும் உலகம் படிவோமா, எல்லாரும் சோதனை பண்ணி அல்லேலூயா செபிப்போம். கர்த்தருக்கு மகிமை. வார்த்தை கர்த்தருடையது. அவர் நம்மோடு பேசியிருக்கிறார் என்றால் கர்த்தரை இல்லாத சோத்திரம் பண்ணுவேன். நம்மோடு பேசினாரா, உங்களோடு பேசியிருக்காரு சொன்னா தாராளமா ஒரு 10 சோத்திரம் பண்ணாலும் திரும்ப அதிகமாக தான் கிடைக்கும். ஆமா, நீங்க